1690 ஆண்டு சித்திரை பௌர்ணமி. வானில் வட்ட நிலா வெற்றி உலா வந்து கொண்டிருந்தது. மாநகர் மதுரையிலும் எங்கு பார்த்தாலும் ஜனக்கூட்டம். அவ்வளவு கூட்டமும் மதுரை சித்திரை திருவிழாவை காணவும் அன்னை மீனாட்சி திருக்கல்யாணம் கண்டு கள்ளழகர் அருளை பெற்றிடவும் திரளாக வந்திருந்தது. வைகையிலும் சுமாரான கதியில் நீரோடி கொண்டிருந்தது. கோடை காலமாதலால் வைகையிடம் வெள்ள ஆர்ப்பாட்டமோ துள்ளும் திமிரோ துளியும் இல்லை. மதுரை நகரமும் சரி, மதுரையை சுற்றியுள்ள சர்வமய கிராமத்து மனிதர்களும் சரி வைகை கரையில்தான் கூடியிருந்தனர். வண்டிகட்டி வந்த கூட்டம் ஒரு பக்கம், வளர்ப்பு குதிரைகளின் மேல் ஏறி வந்த இளைஞர் கூட்டம் ஒரு பக்கம். இது போதாது என்று பாத யாத்திரையாக வந்திருந்த கூட்டமும் வைகரை கரையில் வெளியில் ஒன்று கூடி தாங்கள் கட்டி எடுத்து வந்திருந்த சித்ரா அன்னங்களை கூட்டமாக கூடி அமர்ந்து உண்டு கழித்துக் கொண்டிருந்தனர். வைகை கரையின் இப்பக்கத்தில் மீனாட்சி திருக்கல்யாணம் காண வந்த கூட்டம் என்றால், அந்த பக்கத்தில் அதாவது வடபுலத்தில் கள்ளழகரை காண வந்திருந்த கூட்டம் கரையை ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தது. அவர்களின் பலர் தங்கள் உருவத்தை மாற்றிக்கொண்டு தங்களையும் கள்ளழகர் போலவும் வேட்டைக்கு செல்பவர்கள் போலவும் மாறுவேடம் பூண்டிருந்தனர். எருமை தோளால் செய்த பையில் தண்ணீரை நிரப்பிக் கொண்டு அந்த தோளின் ஒரு பாகத்தில் சிறு துளை போட்டு அதன் மூலமாக தண்ணீரை பீச்சி அடித்துக் கொண்டு தங்கள் சகாக்களுக்கு விளையாட்டும் காட்டிக் கொண்டிருந்தனர். அந்த கூட்டத்தில் ரங்கதுரையும் இருந்தான். ரங்கதுரை, அவனுக்கு என்ன பெரிய விலாசம் என்று கேள்விகள் எழலாம். ரங்கதுரை நாயக்க அரண்மனையின் ஒற்றர்களில் ஒருவன். அதிலும் அரசி மங்கம்மாளை தனியே சந்தித்து திரும்புகின்றவர்களிலும் ஒருவன். அவனுக்கு தாய்மொழி தமிழாக இருந்த போதிலும் தெலுங்கிலும் அவன் நல்ல பாண்டித்யம் பெற்றிருந்தான். அது மட்டுமல்ல, ரங்கதுரைக்கு உருதும் தெரிந்திருந்தது. என்ன செய்வது? டெல்லி சர்க்காரான அவுரங்கசீப்பின் மையத்தில் இருந்து அவ்வப்பொழுது யாராவது சிலர் மதுரைக்கு வந்து ஆங்கங்கே தங்கி மதுரையின் வளர்ச்சி பற்றியும் செல்வ செழிப்பு பற்றியும் தகவல் அறிந்து கொண்டு செல்வதும் ஒருபுறம் நடந்தபடியேதான் இருக்கிறது. மங்கம்மாள் அரசின் செயல்பாட்டை டெல்லி பாதுஷா தனக்கு தெரிந்த விதத்தில் கண்காணிப்பதோடு அந்த தகவல்களை வைத்தே ஆண்டுக்கு ஆண்டு கப்பம் செலுத்தும் தொகையையும் நிர்மாணம் செய்து வருவதால் அதை அறிந்த மங்கம்மாள் தான் ரங்கதுரை போல பலரை நியமனம் செய்து அப்படி வருகின்றவர்களிடம் தவறாகவோ தன்னை பாதிக்கும் விதமாகவோ எதுவும் இல்லாதபடி பார்த்து கொண்டு வருகிறாள். அதனால் ஒரு ஒற்றனுக்கு பல பாஷைகள் தெரிந்திருக்க வேண்டியதும் அவசியமாகிவிட்டது. ரங்கதுரையின் குடும்பத்தவர்களில் பலர் துபாஷாகவும் பணியில் உள்ளனர். அது என்ன ராசியோ, அவ்வளவு பேருக்கும் அரசு பணி. ரங்கதுரைக்கு மதுரை என்றால், ரங்கதுரையின் அண்ணன் ராஜதுரைக்கு தஞ்சை மராட்டிய அரசு. ரங்கதுரையின் தம்பி கனகதுரையோ பக்கத்து நாடான சேது நாட்டில் கிழவன் சேதுபதியின் ஒற்றர் பிரிவுக்குள் ஒருவனாக இருக்கிறான். ஒரு பாண்டிய நாட்டைச் சேர்ந்தவர்கள் எப்படி இப்படி 3 வித்தியாசமான அரசர்களிடம் பணிபுரிய முடியும் என்ற கேள்வி எழலாம். அங்கேதான் அவர்கள் சாதுரியம் ஒளிந்துள்ளது. மூவரும் தங்கள் சகோதரர்கள் பக்கத்து அரசர்களிடம் ஒற்றர்களாக இருப்பதால் அங்கு நடப்பதை தெரிந்து கொள்வது சுலபம் என்று சொல்லியே ஒற்றர்களாகிவிட்டனர். இருப்பினும் கடமையில் கண்ணும் கருத்துமாய் இருப்பதால் சகோதரர்களாக இருந்தாலும் எந்த செய்திகளையும் பகிர்ந்து கொள்வது கிடையாது என்பதுதான் உண்மை. அதிலும் ரங்கதுரைக்கு மாமுதுரை மேல் ஒரு தனி ஈர்ப்பு. பூலோக கைலாசம் எனது மதுரை நகரம் என்பான். அவன் நெற்றியிலும் எப்போதும் அன்னை மீனாட்சி தேவியின் திருக்குங்குமத்தை காணலாம். சொக்கரது விபூதி உடம்பில்தான் பந்தல் போட்டிருக்கும். வார்த்தைக்கு வார்த்தை அவனுக்குள் இருந்து வருவதெல்லாம் தாயே மீனாட்சி என்கிற அந்த குரலொலிதான். வைகைக்கரையின் கும்மாளமும் அந்த இரவு வேளையில் நிகழத் தொடங்கிவிட்ட வான வேடிக்கைகளும் மதுரை நகரை கிட்டத்தட்ட இந்திரப்பட்டணம் போல காட்டத் துவங்கிவிட்டன. ஒரு 30-40 வருடத்திற்கு முன்பு வரை இப்படியெல்லாம் ஒரு காட்சியை வைகை கரையில் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. எல்லாம் திருமலை நாயக்கரின் தீர்க்க தரிசனத்தால் வந்தது என்றுதான் கூற வேண்டும். அவர் காலத்திற்கு முன்வரை செய்வமும் வைணவமும் முட்டி மோதிக்கொண்டேதான் இருந்தன. ஆடி வீதிகளிலும் வெளி வீதிகளிலும் மீனாட்சியும் சொக்கரும் உலா வந்தால் அவர்கள் வந்த வீதியில் எங்கள் அழகர் உலா வரமாட்டார், அவர் உலா வந்திட தனியே மாட வீதிகள் வேண்டும் என்று வைணவர்கள் கோரிக்கை வைத்திருந்தனர். எங்கள் சம்பிரதாயங்கள் வேறு, அவர்கள் சம்பிரதாயங்கள் வேறு, எண்ணெயும் தண்ணீரும் என்றும் ஒன்று கலந்திடாது என்று தர்க்கவாதமெல்லாம் நிகழும். திருமலை நாயக்கர் தன் அரசவையில் இரு சார்பு பிரதிநிதிகள் நடுவிலும் திண்டாடி போனார் என்றால் மிகையே கிடையாது. இந்த நிலையில் அவருக்கு வந்த சூளை நோய்தான் இன்றைய சித்திரை திருவிழா உருவாகிட காரணமாக அமைந்தது.
ஆம், சூளை நோய் வந்து தீராத அவதியில் ஆழ்ந்திருந்த அவருக்கு திண்டுக்கல்லில் வைத்து அன்னை மீனாட்சி தன் தரிசனத்தை அவரது கனவில் அருளினாள். அப்பொழுது நாயக்கர் திருச்சியை மையமாக கொண்டுதான் அரசாண்டு வந்தார். திண்டுக்கல் மலைக்கோட்டையில் அவர் படைகள் தங்கியிருக்க அங்கும் வந்து தங்குவது அவர் வாடிக்கை. அப்படிப்பட்டவர் தன் சொப்பனத்தில் வந்து அன்னை உத்தரவிட்டபடியே மாமதுரைக்கு தனது ஜாகையை மாற்றிக்கொண்டு அங்கிருந்து அரசாளத் தொடங்கினார். மதுரை வந்து அன்னையை தரிசித்த உடனேயே சூளை நோயும் நீங்கிவிட்டது. நாயக்கரிடம் வைணவ ஈடுபாடு மிகுந்திருந்தது. நாயக்கரின் முன்னோர்கள் எல்லாமும் கூட வைணவதாசர்கள்தான். திருமாலே அவர்களின் திவ்ய பெருந்தெய்வம். அதனாலேயே திருச்சியில் இருந்து கொண்டு அரங்கத்தில் உள்ள அரங்கநாதனை தினமும் தொழுதபடியே ஆட்சி செய்து வந்தார். அப்படிப்பட்டவரை அன்னை மீனாட்சி ஆட்சி கொள்ளவும் அவருக்குள் சைவ சார்பும் ஏற்பட்டு விட்டது. பின்பு நான்மறை தெளிந்த சான்றோர்கள் அவருக்கு அறியும் சிவனும் ஒன்னு நாயக்கரே, அறியாதவர் வாயில் மண்ணு என்று அவருக்கு பக்கபலமாக நின்றிட, அப்போதே சைவ வைணவ இணைப்புக்கு சான்றாகவும் ஒற்றுமைக்கு வழிகாணவும் அவர்தான் மதுரைக்குள், அதிலும் ஆலயத்திற்குள் நடந்த சித்திரை திருவிழாவை விஸ்தாரமாக கொண்டாட முடிவு செய்தவர். அவர் அன்று செய்த முடிவு 30-40 ஆண்டுகள் கழிந்த நிலையில் ஒரு மாபெரும் விழாவாக பரிமாணம் பெற்றிருப்பதுடன் நாமதாடிகளும் ருத்ராட்ச மாலைக்காரர்களும் கைகோர்த்து திரியும் அழகை வைகரை கரையில் நன்றாகவே காண முடிந்தது. சில தினங்களுக்கு முன்புதான் ராணியான மங்கம்மாள் ரங்கதுரையை தனியே அழைத்து அவன் காதிற்குள் ஏதோ கூறியிருந்தாள். அவன் அதன் நிமித்தமாகவும் வைகரை கரையை சுற்றி சுற்றி வந்தபடி இருந்தான். சிலர் அவன் மேல் சாயப்பொடி தூவி தூவி தண்ணீர் பீச்சியதால் அவன் சற்று உருமாற்றமும் பெற்றிருந்தான். அதை அவன் ஒரு பாதுகாப்பாகவும் கூட கருதினான். வைகரை கரை ஓரமாகவே நடந்தவன் ஒரு கட்டத்தில் கண்ணகியின் அம்சமாக கருதப்படும் செல்லத்தம்மன் ஆலய பகுதிக்கும் சென்றான். செல்லத்தம்மனை சித்திரை திருவிழா நாளில் கன்னிப்பெண்கள் விரதமிருந்து வழிபடுவது வழக்கம். நூற்றுக்கணக்கான பெண்கள் மஞ்சள் புடவையும் காப்பு கட்டிய கைகளுமாய் அவன் கண்ணில் பட்டனர். பல நூறு அடுப்புகளில் பால் பொங்கல் பொங்கிக் கொண்டிருந்தது. பொங்கல் படையலிட்டு செல்லத்தம்மனை வழிபடுபவர்களுக்கு மிகுந்த தாலிபாக்கியத்தை அவள் தருவாள் என்பது நம்பிக்கை. அங்கு சென்று அங்கு நடக்கும் காட்சிகளை பார்த்த ரங்கதுரைக்கு தாலிபாக்கியத்தை இழந்துவிட்ட தனது ராணி மங்கம்மாளின் நினைப்புதான் முந்திக் கொண்டு வந்தது. அவளுக்குத்தான் கொடுப்பினை இல்லை என்றால் அவளது மகன் முத்து வீரப்பனுமா நெடுங்காலம் வாழ்ந்திடாது போய்விட வேண்டும்? மதுரை நாயக்க அரசுக்கும் ஆண் வாரிசுகளுக்குமே ராசி இல்லையோ என்கிற ஒரு கேள்வி பெரிதாக எழும்பிவிட்டது. மதுரையில் பெட்டை ராஜ்யம். நல்ல வேளை ஆண் வாரிசாக மங்கம்மாள் திருமகன் முத்து வீரப்பனுக்கு ஒரு வாரிசு உருவாகிவிட்டது. அது இனிதான் பிறக்க வேண்டும். பிறந்துவிட்டால் அதுவே வாரிசு. ரங்கதுரை செல்லத்தம்மன் கோவில் பெண்களை பார்த்தபடியே செல்லத்தம்மனையும் வேண்டிக் கொண்டான். அவனை பொறுத்த வரையில் மதுரையம்பதி சித்திரை திருவிழா கொண்டாட்டத்தில் சிறப்பாகத்தான் இருக்கிறது. ஆனால் இந்த கொண்டாட்டம் எல்லாம் முடிந்து சகஜ நிலைக்குள் நாட்கள் திரும்பத்தானே போகிறது. அப்பொழுது மதுரை முழுக்க ஒரு சோகம் கப்பிக்கொண்டிருப்பதைப் போலத்தான் அவன் உணர்ந்து வைத்திருந்தான். அன்றைய அரசியல் நிலவரம் அப்படி. சில காலமாகவே மதுரை நகர் தனது பழைய பெருமைகள் அவ்வளவையும் எழுந்துவிட்டது போலத்தான் அவனுக்கு தோன்றியது. திருமலை நாயக்கருக்கு பின் மதுரை அரியணைக்கு ஒரு நல்ல அரசர் அமையவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். மிகச்சரியாக 31 வருடங்களுக்கு முன்பு ஒரு தை மாதம் முடிந்த மாசி மாத பிறப்பன்று திருமலை நாயக்கர் மரணமடைந்தார். அப்போது அவருக்கு வயது 75. அவருக்கு பின்பு முத்து வீரப்ப நாயக்கர் எனும் அவரது மகன் ஆட்சி பொறுப்பை ஏற்றிக்கொண்டார். அதாவது 1659 வருடம் மாசி மகத்தன்று அவருக்கு அரச பட்டம் சூட்டப்பட்டது. அன்றைய நிகழ்வுக்கு நாலாபுரமிருந்தும் அரசர்களும் வந்திருந்தனர். திருவிதாங்கூரில் இருந்து ரவிவர்மன், ராமநாதபுரம் பக்கத்தில் இருந்த சேதுபதி, செஞ்சியிலிருந்து மராட்டிய அரசன் ஷாஜி, தஞ்சையில் விஜயராகவ நாயக்கர் என்று சுற்றுப்பட்டில் உள்ள அவ்வளவு பேரும் அழைக்கப்பட்டிருந்தனர். தடபுடலாகத்தான் முத்து வீரப்ப நாயக்கரின் அரியணை ஏற்றம் நடைபெற்றது. ஆனால் திருமலை நாயக்கர் போல ஒரு திடசித்தம் முத்து வீரப்ப நாயக்கனிடம் இல்லை. மதுவும் மாதுவும் பிரதான தேவைகளாகி போனது. இந்த நிலையிலும் எப்படியோ அவருக்கு சொக்கநாதன் என்று ஒரு பிள்ளை பிறந்தான். சொக்கநாதன் பிறந்த வேளை பொல்லாத வேளை என்றுதான் கூற வேண்டும். முத்து வீரப்பன் 4 மாதங்கள் தான் ஆட்சி செய்தார். மது மாது சகவாசம் முத்து வீரப்பனை வெட்டை நோயில் வீழ்த்தி உயிரை கொண்டு சென்று விட்டது. தந்தையின் சடலத்திற்கு மகன் சொக்கநாதன் கொள்ளி வைத்த பொழுது வயது 16 தான். இந்த வயதுக்கு என்ன பெரிய ஞானம் இருந்துவிட முடியும்?
இருந்தாலும் அரசன் மகன் அரசன் என்கிற மரபுப்படி 16 வயதில் சொக்கநாதன் அரியணை ஏறி விட்டான். உடனேயே திருமணமும் நிகழ்த்தப்பட்டது. சொக்கநாதன் கைப்பிடித்த பெண்தான் மங்கம்மாள். அப்போது மங்கம்மாளுக்கு வயது 13 தான். மங்கம்மாளுக்கு அரசியல் தெரிய வழியில்லை. இப்படி ஒரு நிலையில்தான் அரண்மனையின் தளவாயும் பிரதானியும் கணக்காயரும் கூட்டணி அமைத்துக் கொண்டு சொக்கநாதனை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு ஆட்டி படைக்கத் தொடங்கிவிட்டனர். இதில் பிரதானி பிரம்மேந்திரர் மட்டும் சொக்கநாதனுடன் சேர்ந்து கொண்டு மது அருந்துவது, பரமபதம் ஆடுவது, அழகர் மலைக்காட்டு பக்கம் நினைத்த போதெல்லாம் வேட்டைக்கு போவது போன்ற காரியங்களில் ஈடுபடவில்லை. காரணம், அவர் ஒரு பிராமணராக இருந்ததும் அன்னை மீனாட்சி ஆலயத்தில் அவருக்கு சில கடமைகள் இருந்ததும் தான். இருந்தும் மற்ற மூவரும் கூட்டணி அமைத்து சொக்கநாதரை வீழ்த்தி மதுரை அரசை கைப்பற்ற முனைந்த போது இவர் சொக்கநாதனுக்கு எச்சரிக்கை விடுவிக்கவில்லை. வேடிக்கைதான் பார்த்தார். அதன் பலனையும் பிறகு அனுபவித்தார். யார் செய்த புண்ணியமோ சொக்கநாதன் முழித்து கொண்டு தன் சகாக்களின் சதியை புரிந்து கொண்டு அவர்களையும் தண்டிக்கத்தான் செய்தார். தண்டனை என்றால் சாதாரண தண்டனை அல்ல. அந்த மூவருக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டது. பிரதானி பிரம்மேந்திரருக்கு வேடிக்கை பார்த்த குற்றத்திற்காக கண்கள் இரண்டும் பிடுங்கப்பட்டன. அப்படிப்பட்ட பிரம்மேந்திரரை சிலர் கைத்தாங்களாக செல்லத்தம்மன் ஆலயம் பக்கம் அழைத்து வந்திருந்தனர். அவரை பார்க்கவும் ரங்கதுரைக்குள் பழைய நினைவுகள் எல்லாம் தானாக வர ஆரம்பித்து விட்டன. பிரம்மேந்திரருக்கு கண் போனது. தளவாய் லிங்கம நாயக்கரோ மரண தண்டனை நிறைவேற்றப்படும் சமயம் செஞ்சி அரசன் சாஜியின் ஆட்களால் காப்பாற்றப்பட்டு செஞ்சிக்கே தப்பியோடிவிட்டார். ராயசம் மட்டும்தான் கொல்லப்பட்டார். கணக்காயர் தூக்கில் தொங்கி தற்கொலை செய்து கொண்டு விட்டார். எல்லாமே பழைய கதை. ஆனாலும் அதனுள் நீரு பூத்த நெருப்பு போல் பகையுணர்ச்சி இருந்து கொண்டேதான் இருந்தது. தப்பியோடிய லிங்கம நாயக்கருக்கு சொக்கநாத நாயக்கர் உயிரோடு இருந்த போதே நாட்டை அபகரிக்கும் புத்தி இருந்தது. இப்போது நாயக்கர் உயிரோடு இல்லை. மகன் முத்து வீரப்பன் தான் இவருக்கு பிறகு ஆட்சி செய்தான் என்று இன்றும் அவனும் உயிரோடு இல்லை. அவனது வாரிசுதான் அவன் மனைவி முத்தம்மாளின் வயிற்றில் வளர்ந்தபடி உள்ளது. அந்த வாரிசின் பேரால் மங்கம்மாள் தான் இப்பொழுது ஆட்சி செய்தபடி இருக்கிறாள். துணைக்கு தளவாய் நரசப்பையாவும் அமைச்சர் அச்சையாவும் அவளுக்கு உறுதுணையாக உள்ளனர். ராயசம் ஏதோ பெயருக்கு துணையாக இருக்கிறார். இவர்களையெல்லாம் ஒடுக்கி திரும்பவும் மதுரையில் தனது அதிகாரத்தை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பது செஞ்சிக்கு தப்பியோடிவிட்ட லிங்கம நாயக்கரின் எண்ணம். அவரை பற்றி ஒரு ஓலையும் சில தினங்களுக்கு முன்தான் மங்கம்மாளை அடைந்திருந்தது. லிங்கம நாயக்கரும் அவரது பிள்ளைகளும் மதுரை சித்திரை திருவிழாவில் குழப்பம் ஏற்படுத்த திட்டம் தீட்டியுள்ளார்கள் என்பதுதான் அதிலிருந்த செய்தி. மங்கம்மாள் உடனேயே சுதாரித்து விட்டாள். தனது ஒற்றர் பிரிவை ஊருக்குள் உலவ விட்டு லிங்கம நாயக்கரின் ஆதரவாளர்கள் என்று சந்தேகப்பட்ட அவ்வளவு பேரையும் பிடித்து உள்ளே போட்டு விட்டாள். இருந்தும் யாராவது ஒளிந்திருந்து வெளிப்பட்டு திருவிழா கூட்டத்தில் கலக்கத்தையோ இல்லை குழப்பத்தையோ ஏற்படலாம் என்பது ஒரு பயம். அந்த பயம் காரணமாகவே ரங்கதுரையும் சித்திரை திருவிழா கூட்டத்தில் அப்படி ஒரு பார்வை பார்த்து கொண்டு சுற்றி சுற்றி வந்தபடி இருந்தான். செல்லத்தம்மனிடமும் தனது நாட்டுக்கு வேகமாக ஒரு நிலையான அரசு அமைய வேண்டிக் கொண்டான். நல்ல வேளை அவன் கண்களில் லிங்கம நாயக்கரின் ஆட்கள் படவே இல்லை. நிஜமாலுமே அவ்வளவு பேரும் அகப்பட்டு விட்டார்களா இல்லை வேறு எங்காவது ஒளிந்து கொண்டிருக்கிறார்களா என்பதும் தெரியவில்லை. எப்படியோ அந்த சித்திரை பௌர்ணமியின் அற்புதமான இரவு பொழுது பெரிதாக எவ்வித அசம்பாவிதமும் இல்லாமல் கழிந்தபடி இருந்தது. மணி 9 கடந்து விட்டிருந்த அந்த காலகதியில் அன்னை மீனாட்சி அம்மை ஆலயத்தில் பள்ளியறை பூஜைக்காக ஏற்பாடுகள் நிகழ்ந்தபடி இருந்தன. அந்த ஈசனின் திருச்சன்னதியின் முன்னால் பூப்பல்லக்கு ஒன்று சொக்கநாத பெருமானின் உற்சவ திருமேனியை சுமந்து செல்ல தயாராக இருந்தது. ஓதுவார்கள் தேவார பாடல்களை பாடியபடி இருந்தனர். பௌர்ணமி நாள் பள்ளியறை பூஜைக்கு ராணி மங்கம்மாள் வரப்போகும் தகவல் முன்பே பட்டர்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனவே அன்றைய முறை பூஜைகள் செய்யும் சுந்தரேச பட்டர் என்பவர் மகாலில் உள்ள மங்கம்மாளுக்கு தகவல் சொல்லிவிடும் முகமாக முரசறைய சொல்லி சைகை காட்டினார். அந்த சைகை பார்த்து பொற்றாமரை குல ஊஞ்சல் மண்டபம் முன்பு தொங்கியபடி இருந்த முரசினை ஓங்கலாக அறையத் தொடங்கினான் முரசறைபவன். சப்தம் ஆடி வீதி கடந்து வெளி வீதி வரை கேட்டது. வெளி வீதியில் திருஞான சம்பந்தர் பேராலே மடம் ஒன்றும் அதையொட்டி ஒரு முரசு மண்டபமும் இருக்கிறது. அந்த மண்டப முரசை கோவில் முரசு சப்தம் காதில்
விழுந்த மரநொடியே அறையத் தொடங்கினான் மண்டபத்துக்காரன். அது அங்கிருந்து மறவர் சாவடி என்னும் சாவடி மண்டபம் வரை ஒலித்தது. அங்கே இருந்த மற்றொரு முரசுக்காரன் உடனே பதிலுக்கு தான் ஒலிக்க மறவர் சாவடியில் இருந்து விளக்குத்தூண் வரை அந்த சப்தம் ஒலித்தது. பின்பு அங்கிருந்து சப்தம் நாயக்கர் மகாலின் மைய மண்டபம் வரை ஒலிக்க மைய மண்டபத்துக்காரன் மட்டும் பதிலுக்கு முரசை ஒலிக்காமல் துந்துபையை எடுத்து முழக்கினான். பீற்றலான சப்தம் மகால் முழுக்க எதிரொலித்தது. உள்ளே தனது அறையில் மௌனமாக அமர்ந்து கொண்டு நலசரித்திரத்தை தெலுங்கில் வாசிக்கச் சொல்லி கேட்டுக்கொண்டிருந்த ராணி மங்கம்மாளின் காதுகளிலும் அந்த துந்துபி முழக்கம் ஒலித்து அடங்கியது. நலசரித்திரம் வாசித்த தெலுங்கு பண்டிதரின் பெயர் வெங்கட்டரமண ராஜிலு என்பதாகும். 60 வயதாகிறது அவருக்கு. அவர் வாசித்த வரைக்குமான இடத்தில் அடையாளமாக ஒரு மயிலிறகை வைத்துவிட்டு மங்கம்மாவை பார்த்தார். உருண்டை முகம், அடர்த்தியான தலைமுடியை கொண்டை போட்டு கட்டி நிறைய வளையூசிகளை சொருகியிருந்தாள். அவ்வளவும் வெள்ளி வளையூசிகள். கொண்டை உச்சி பாகம் ஒரு பக்கமாக சரிந்து ஒரு அரை பந்து போல இருக்க அதன் மேல் சிவப்பு நிற கற்கள் பதிக்கப்பட்ட ஒரு ஹாரம் பதிக்கப்பட்டிருந்தது. நெற்றியில் தங்கள் குல வழக்கப்படி சிவப்பு ஸ்ரீசூர்ணக்கோடு, கழுத்தில் ருத்ராட்சமும் செம்பவழமும் ஸ்படிகமும் கொண்ட மாலைகள். நன்கு பூசினது போன்ற உடலமைப்பு மங்கம்மாளுக்கு. ஏற்கனவே புஜங்கள் பருத்திருந்தன. 5 அடி உயரம் இருந்ததால் அதிகம். எனவே கட்டை குட்டையான தேகம்தான். வெண்பட்டிலேயே புடவை நெய்து அதையே உடுத்தி கொண்டிருந்தாள். தெலுங்கு பெண்களுக்கே உரிய கொசுவம் வைத்த வலது மார்பு வழி செல்லும் முந்தானை கட்டு, விரல்களில் பச்சை மரகத கல்லினாலும் ஆன நீலக்கல்லினாலும் செய்யப்பட்டிருந்த மோதிரங்களை அணிந்திருந்தாள். உருண்டையான குட்டை விரல்கள்தான். மொத்தத்தில் மிகவே வித்தியாசமான தோற்றம் அவளுக்கு. கணவனை இழந்துவிட்ட கைமை சோகம் அவள் முகத்தில் ஒரு ரேகையாக ஓடி முடிந்திருந்தது. தலைமுடிகளில் 1-2 நரை. 38 வயது அவளுக்கு ஆகிறது என்றால் எல்லோருக்கும் வியப்பாகத்தான் இருக்கும். 50 வயது மதிக்கத்தக்க வயது. அப்படி ஒரு முதிர்ச்சியை அவளது முகம் எப்பொழுதோ அடைந்து விட்டிருந்தது. அரசபோகம் என்று சொல்கிறோம். ஆனால் அது கொஞ்சம் பிசகினாலும் அரச துரோகம் என்றாயி தாங்க முடியாத ரணங்களுக்கு அதுவே காரணமாகி விடுகிறது. மங்கம்மாளின் முகத்திலும் துரோக வரிகளின் போகத்தை தான் பார்க்க முடிந்தது. நலம் சரித்திரம் வாசித்த பண்டிதர் நலசரித ஏட்டுக்கட்டை மூடவுமே மங்கம்மாளுக்கு புரிந்துவிட்டது. அவளுக்கென்று ஒரு உதவியாளர் பெண்மணி இருந்தாள். லக்ஷ்மிபாய் அவள் பெயர். அவள் மங்கம்மாள் காதருகே வந்து தெலுங்கு மொழியில் கோவிலுக்கு செல்ல சாரட் தயாராக இருக்கிறது என்று கூறி முடித்தாள். மங்கம்மாளும் பள்ளியறை பூஜைக்கு புறப்பட்டு விட்டாள். நாயக்கர் மகால் பூர்ணச்சந்திர ஒளியில் ஜொலி ஜொலி என்று ஜொலித்துக் கொண்டிருந்தது. திருமலை நாயக்கரின் கனவு கோட்டை அது. அதன் முன்னால் தான் இரட்டை குதிரை பூட்டப்பட்டிருந்த சாரட் நின்று கொண்டிருந்தது. சாரட் ஓட்டி ஒரு இஸ்லாமியன் இறங்கி ஒரு ஓரமாக நின்று கொண்டிருந்தான். தலைக்கு குல்லாய் அணிந்து அதன் மேல் துணியால் பாகை போல கட்டியிருந்தான். அவனது தாடையில் ஒட்டடை தூசி போல மிகச் சிறிய தாடி. குதிரை வண்டி ஓட்டுவதிலே மிக தேர்ந்தவன். திண்டுக்கல்லிலே இருந்து மதுரைக்கு சாரட் வண்டியிலேயே அதிகபட்சம் 3 மணி நேரத்திற்குள் அழுங்காமல் குலுங்காமல் வந்து சேர்ந்து விடுவான். அவன் பெயர் அப்துல். மங்கம்மாளின் மிக நம்பிக்கையான சாரட் ஓட்டி. மங்கம்மாள் வருகைக்காக காத்திருக்க மங்கம்மாளும் லக்ஷ்மிபாயுடன் வந்து சேர்ந்தாள். லக்ஷ்மிபாய் தன்வசம் ஒரு வெள்ளித்தட்டில் பழங்களும் ஒரு வெள்ளி குஜாவில் பாலும் எடுத்து வந்திருந்தாள். மங்கம்மாள் சார்பாக பள்ளியறை பூஜைக்கு அவைகளை சுந்தரேச குருக்களிடம் வழங்கி வருவது அவள் வாடிக்கை. பூஜை முடிந்த நிலையில் அந்த பழங்களையும் பாலையும் மங்கம்மாளே தன் கையால் எல்லோருக்கும் விநியோகிப்பாள். அப்போது ராணி கையால் பிரசாதம் வாங்க ஒரு பெரும் போட்டியே நிகழும். அன்று சித்திரை திருநாள் என்பதால் நிறையவே கூட்டம் சேரும் என்று கருதியோ என்னவோ 2 பெரும் கூஜாக்களில் பாலினை எடுத்து வந்திருந்தாள் லக்ஷ்மிபாய். இருவரும் வந்து சாரட்டில் ஏறிக்கொள்ளவும் திரும்ப துந்துபி முழங்கியது. அதைத் தொடர்ந்து மகாலின் மேல்வாயில் முரசுக்காரர்கள் திமுதிமு என்று முரசு கொட்டி ராணியின் நகர்வலத்துக்கான கட்டிய சப்தமாக அதை அறிவித்து விட்டார்கள். சாரட்டும் சீராக ஓடியது. குதிரைகள் 2ம் புதியவை, மைசூரில் இருந்து வந்திருந்தவை. அவைகளின் குளம்பொலி சப்தம் மதுரை தெருக்களில் ஒருவித ராகமாகத்தான் ஒலித்தது. பாதசாரிகள் அந்த சப்தம் கேட்டு ஒதுங்கி கை கட்டி நின்றார்கள்.
வீதி காவலில் இருந்த நாயக்க வீரர்கள் தங்கள் கைவசம் இருந்த வேல் கம்புடன் அங்கங்கே விரைப்பாக நின்று விட்டார்கள். மங்கம்மாளின் சாரட்டும் அவர்களை எல்லாம் கடந்து ஓடி ஆலயத்தின் கிழக்கு கோபுரம் முன்னாலே நின்றது. அவளது சாரட் வருகையை இறுதியாக சொல்லி முடித்தது உள்ளே பொற்றாமரை குளத்தின் ஊஞ்சல் மண்டப முரசு. கோவிலின் தர்மாதிகாரியும் ராயசமும் மங்கம்மாளை வரவேற்க ஓடி வந்தார்கள். மங்கம்மாளும் சாரட் வண்டியில் இருந்து இறங்கி லட்சுமிபாய் பின்தொடர விறுவிறுவென்று சன்னதி நோக்கி நடக்கத் தொடங்கினாள். சன்னதி முன்னால் சுந்தரேச குருக்களும் பூர்ண கும்பத்துடன் வந்து சேர்ந்து விட்டார். மங்கம்மாளும் கலசத்தை தொட்டு கண்களில் ஒற்றிக்கொண்டாள். பின் உள்ளே அழைத்துச் செல்லப்பட்டாள். எதிரே உலகுக்கே படியளக்கும் சொக்கநாத பெருமாளின் லிங்க ரூபம். இடது புறத்தில் எவரும் பெரிதாக அறிந்திடாத வகையில் மனோன்மணி எனப்படும் சக்தி பாகத்தின் சிறிய திருவுருவச் சிலை. அதனை பட்டர்கள் மட்டுமே தரிசிக்க முடியும். அவர்களை அடைத்து மடாதிபதிகளும் ராஜபிரதானிகளுக்கும் தரிசன பாக்கியம் உண்டு. மங்கம்மாளுக்கும் உரிமை இருந்தது. அவளது கணவனான சொக்கநாத நாயக்கர் இருந்தது வரை. அவர் மரணிக்கவும் கைம்பெண்ணாய் மங்கம்மாள் ஆகிவிட்டாள். மங்கம்மாள் இடத்தில் மறவர் குலப் பெண்கள் மட்டும் இருந்திருந்தால் இந்நேரம் அவர்கள் தீக்குளித்து அவர்கள் உயிரை விட்ட இடத்திலேயே ஒரு சதிமாதா கோவிலே எழுப்பப்பட்டிருக்கும். ஆனால் மங்கம்மாள் அந்த சடங்குகளின் வழி செல்ல விரும்பவில்லை. அவளுக்கு தன் மகன் முத்து வீரப்பன் மேல் நம்பிக்கை இல்லை. தானில்லாத நிலையில் மதுரையை அவனிடம் இருந்து சுலபமாக எதிரிகள் பறித்து கொண்டு விடுவார்கள் என்று அவள் கருதியதால் மதுரைக்காக அதன் அரசாட்சிக்காகவாவது தான் வாழ்ந்தே தீர வேண்டும் என்று முடிவு செய்து விட்டாள். இதற்காக பலர் பலவிதமாய் பேசினார்கள். ஆனால் மங்கம்மாள் அதற்கு துளியும் இடம் தரவில்லை. சாதுரியமாக கணவர் சொக்கநாதனிடம் அவரது மரண வேளையில் ஒரு சாசனம் எழுதி வாங்கிவிட்டாள். எனக்கு பின் என் மனைவியும் மதுரை ராணியுமான மங்கம்மா தேவி எக்காரணம் கொண்டும் உடன்கட்டை ஏறுவதை நான் ஆட்சேபிக்கின்றேன். அவள் நெடுங்காலம் இந்த மதுரையை ஆட்சி செய்து நாயக்க அரசாங்கத்திற்கும் கீர்த்தியும் மேன்மையும் சேர்க்க வேண்டும் என்பதே என் விருப்பம் என்றும் அவளை எழுதி கொண்டும் விட்டாள். இதனால் எல்லாம் அவளால் உயிரோடு மட்டும்தான் இருக்க முடிந்தது. ஆலயத்தின் உள்ளே பழைய மாதிரி அதிகாரம் செலுத்த முடியவில்லை. அதற்காக அன்னையை வணங்காமல் இருப்பதா என்றுதான் அவளும் முக்கியப்பட்ட நாட்களில் கோவிலுக்கு தவறாமல் வந்து விடுகிறாள். இதோ சித்ரா பௌர்ணமியான இன்றும் மங்கம்மாவின் விஜயம் நிகழ்ந்துவிட்டது. மங்கம்மாள் ஏறி வந்த சாரட் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தின் தென்கிழக்கு பாகமான அக்னி பாகத்தில் நுழைந்து அப்படியே தெற்கு மாட வீதியை சுற்றி கொண்டு மேற்கு வீதிக்குள் நுழைந்து அதற்கு பின்பு அப்படியே வடக்கு வீதிக்குள் நுழைந்து அதற்கு பின் கிழக்கினுள் திரும்பி நேராக அம்மன் சன்னதி கோபுரவாசல் முன்னால் தேங்கி நின்றது. சில நாட்களில் இந்த பவனி பல்லக்கிலேயும் நிகழும். பெரும்பாலும் சாரட் உலாதான். அம்மன் கோபுரவாசலின் நடுவில் நின்று கொண்டு நேராக பார்க்கலாம். அன்னை மீனாட்சியின் திருவுருவச் சன்னதியும் கருவறைக்குள் மாணிக்க மூக்குத்தி ஒளி புனலாக மின்னிக் கொண்டிருக்க அம்பாளின் சொரூபம் தகதகவென்று மின்ன மங்கம்மாளும் சாரட்டை விட்டு இறங்கிய நொடியே அங்கிருந்தே தரிசனத்தை முடித்து விடுவாள். பின்பு அங்கிருந்து கட்டியக்காரர்களின் தெலுங்கு வர்ண கட்டிய குரலை கேட்டபடி உள்நுழையத் தொடங்கினால் இடதுபுறத்தில் பொற்றாமரை குளம் தட்டுப்படும். அதில் இறங்கி கால்களை நனைத்து கொண்டு துளி நீரையும் மாவிலை கொண்டு புரோட்சித்து கொண்டு சன்னதி நோக்கி நடந்தால் சன்னதி முகப்பிலேயே சுந்தரேச குருக்களும் பூர்ண கும்பத்துடன் தயாராய் நின்று கொண்டிருப்பார். பூர்ண கும்ப மரியாதையுடன் மங்கம்மாள் கருவறைக்குள் நுழைந்து விட்டால் அவள் எப்போது வெளியே வருவாள் என்பதை அத்தனை சுலபத்தில் யாராலும் அறுதியிட்டு கூறவே முடியாது. அவள் திரும்பிச் சென்று சொக்கநாத பெருமானை தரிசனம் செய்துவிட்டு சுவாமி கோபுரம் வழியாக வெளியேறும் போது ராஜ தரிசனத்திற்காகவும் ராஜ தர்மம் பெறவும் பலர் காத்திருப்பார்கள். அவர்களில் அநேகம் பேர் சந்நியாசிகள்தான். அதிலும் வடக்கே கங்கை கரையில் இருந்து ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தத்தில் சேர்ந்து நீராடிவிட்டு பின்பு அங்கிருந்து லிங்க பிடிமண் எடுத்து அதை ஒரு துவாராடையில் முடிந்து கொண்டு அந்த முடிச்சு மார்பின் இருபுறமும் கழுத்தை வளைத்து தொங்கியபடி இருக்க வரிசையாக கைகூப்பி நிற்பார்கள். ராணியும் போகும் பொழுது அவர்களை பார்த்து அவர்களுக்கெல்லாம் தன் மனதுக்கு தோன்றுவது போல உதவிகளை செய்ய சொல்வாள். சிலருக்கு தன் கழுத்தில் கிடப்பதை அவிழ்த்து கொடுத்து விடுவாள். இதெல்லாம் அன்றாட நடைமுறைகள். இன்று இவைகளில் எதெல்லாம் நடைபெறப் போகிறதோ. சாரட்டில் வந்திறங்கிய மங்கம்மாளை சுந்தரேச குருக்களும் பூர்ண கும்ப மரியாதையுடன் திருச்சன்னதிக்குள் அழைத்துச் சென்று பஞ்சதீபம் காட்டி திருப்பிரசாதமும் தந்து முடித்தார். மங்கம்மாள் கணவனை இழந்து விட்டவள்.
எனவே அவளுக்கு விபூதி வழங்கப்பட்டது. அதே குருக்கள் சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை அவளுக்கு குங்குமத்தை அள்ளி அள்ளி கொடுத்திருக்கிறார். இன்று காலம் மிகவே மாறிவிட்டது. கண்ணீரோடு விபூதியை பெற்றுக்கொண்டு அதை நெற்றியிலும் பூசிக்கொண்டு திருச்சன்னதியை விட்டு வெளியே வந்த மங்கம்மாள் எதிரில் அவளது தாதி பெண்ணான லக்ஷ்மிபாய் சற்று பதட்டமான முகத்தோடு காட்சி தந்தாள். மங்கம்மாளும் லக்ஷ்மிபாயை அருகே அழைத்து என்ன விஷயம் என்று விசாரித்தாள். ராணி, சில ஒற்ற செய்திகள் எனக்கு மிகவே அச்சத்தை மூட்டுகின்றன. என்ன அது? அதிலும் கோவிலுக்குள் வந்து நீ அவைகளை கூற வேண்டிய அளவுக்கு அப்படி என்ன அவசரம்? நிறையவே இருக்கிறது. சித்திரை திருவிழா நிகழ்வில் மாரியம்மன் கோவில் தெப்பக்குள மண்டபத்தில் அன்னதானம் செய்யப்பட்டுள்ளது. நல்லதுதானே? மன்னிக்க வேண்டும் ராணி, அந்த அன்னதான உணவில் விஷம் கலந்திருக்கிறது. முதலாக ருசித்து பார்த்தவர் உயிரை விடவும் தான் விஷயம் வெளியே தெரிய வந்தது. அவ்வளவு உணவையும் குடிதோண்டி கொட்டி மூடிவிட்டனர். அம்பிகையே, என்ன கொடுமை இது! ஆமாம், யார் வேலை இது? அனுமானிக்க முடியவில்லை. இதேபோல் ஒரு சம்பவம் அழகர் கோவில் கல் மண்டபத்திலும் நிகழ்ந்துள்ளது. அங்கே நடந்த விருந்தில் 17 பேர் வரை பலியாகிவிட்டனர். மீனாட்சி! மங்கம்மாள் அதை கேட்டு அப்படியே ஈரம் கசிய கண்களை மூடினாள். அவள் உடம்பிலும் ஒருவித பதற்றம். இப்பொழுது நான் கூறப்போவதுதான் கொடுமை, இன்னும் கொடுமையான விஷயம். லக்ஷ்மிபாய் தொடர்ந்தாள். என்ன? அதையும் சொல்லிவிடு. நம்முடைய கோவில் ரிஷபம் இன்று மாலையே இறந்துவிட்டது. ஏன், எதனால் என்று ஒருவருக்கும் தெரியவில்லை. மங்கம்மாளால் அதற்கு மேல் தாழ முடியவில்லை. அப்படியே அருகில் உள்ள கல் தூணை ஒட்டி அமர்ந்து கொண்டு கண் கலங்கி அழத் தொடங்கி விட்டாள். நம்முடைய அமைச்சர் அச்சையாவும் தளவாய் நரசப்பையாவும் இப்போது மாறுவேஷத்தில் திருவிழா கூட்டத்திற்குள் தான் உள்ளனர். அவர்கள் நிச்சயமாக காரண காரியங்கள் அறிந்து கொண்டு வந்து நாளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போவதாகவும் கூறியுள்ளனர். லக்ஷ்மிபாய் கூற வேண்டிய அவ்வளவையும் கூறிவிட்டதாக கருதி சற்று விலகி நின்றாள். குருக்கள் பள்ளியறை பூஜைக்கு தாமதமாகி விட்டதை கூற முன்னால் வந்தார். மங்கம்மாள் அமர்ந்திருந்த நிலையிலேயே அதற்கு அனுமதியும் அளித்தாள். பள்ளியறை பூஜை தொடங்கியது. மாமதுரை மீனாளின் கருவறை முன்பு பள்ளியறை பூஜை தொடங்கிய அதே தருணத்தில் மதுரையின் எல்லைப்புறத்தில் உள்ள சொக்கம்பட்டி என்னும் கிராமத்தில் ஜீரணிக்கவே முடியாத அநீதி ஒன்றும் அரங்கேறியபடி இருந்ததுதான் கொடுமை. சொக்கம்பட்டி என்கிற அந்த நல்லூர் வைகைக்கரை ஓரமாக மணலூரை அடுத்த திருபுவனத்திற்கு இடையே இருந்தது. வைகையாற்று பாசனத்தில் தழைந்து கிடக்கும் நெல்லும் வாழையும் நாலாபுறமும் பசுமையாக காட்சி தந்திட ஊருக்கு நடுவிலும் வைகை நீர் ஒரு கால் வாய்க்காலுக்குள் சலசலவென்று ஓடிக்கொண்டிருந்தது. வானில் மைதானத்தில் மையத்தில் கிடக்கும் ஒரு வெள்ளித்தட்டு போல சித்திரை மாதத்து முழு நிலா. மனித மனங்களில் ஏகாந்தத்தையும் அமைதியையும் மட்டுமே தந்திட வேண்டிய அந்த நிலாக்கால இரவு நேரம் சொக்கம்பட்டியில் உள்ள பெண்களை எல்லாம் மட்டும் கண்ணீருக்குள் மூழ்க வைத்திருந்தது. வீட்டுக்கு வீடு குலவிளக்காய் திகழ்ந்து கொண்டிருக்கும் மறவர் குல பெண்கள் அவ்வளவு பேருமே சோகத்தில் பதுமைகளாகத்தான் அமர்ந்து கொண்டிருந்தனர். அவ்வளவு வீடுகளிலும் ஊர் தலையாரி ராமசிங்கத்தின் வீட்டில்தான் சோகம் எல்லை மீறி போயிருந்தது. ராமசிங்கம் வீட்டின் முன்னாலும் ஊர்க்காரர்கள் திரண்டிருக்க கிட்டத்தட்ட 30க்கும் மேலான தீப்பந்தங்கள் திகுதிகுவென்று இழுப்பை எண்ணெயை குடித்தபடி எரிந்து கொண்டிருந்தன. ராமசிங்கத்தின் வீட்டு முற்றத்தில் அவரது ஒரே வாரிசும் உபதலையாரியாக திகழ்ந்தவருமான அவரது மகன் கட்டமுத்து பிணமாக காட்சி தண்டு கொண்டிருந்தான். உடம்பில் பாரித்திருக்கும் நீல வண்ணமே அவன் நல்ல கருணாகம் ஒன்றால் தீண்டப்பட்டு உயிரை விட்டுவிட்டதை சொல்லிக் கொண்டிருந்தது. பாம்பு கடித்து உயிர் போன உடல் எளிதில் நீர் விடும் ஆபத்தை உடையது. எனவே அன்றிரவே கட்டமுத்துவை எரித்துவிடும் முஸ்தீபுகளும் சொக்கம்பட்டி மயானம் அருகே உள்ள மாடமண்டப திடல் அருகே நிகழ்ந்தபடி இருந்தன. திடலைச் சுற்றி ஒரே கூட்டம். அதிலும் ஊர் வாலிபர்கள் அவ்வளவு பேரும் மதுரை சித்திரை திருவிழாவையும் மறந்து அங்கே பெரும் கூட்டமாக கூடியிருந்தார்கள். அருகேயுள்ள மயானத்து புலையன் வடாகன் என்பவன் மாட மண்டபம் முன் சிதைகுழியை தோண்டிக் கொண்டிருந்தான். குழி கிட்டத்தட்ட தோண்டி முடிக்கப்பட்டிருந்தது. அதை அவ்வப்போது வந்து பார்த்துவிட்டு போனார் ஊர் பெரியவர் முத்துமாணிக்க மறவர் என்பவர். வட்டமான குழி, அதனுள் மையத்தில் சிதை மேடை, குழிக்கு பக்கத்தில் சிதையை எரிக்க தோதாக புளிய மரங்களையும் கடம்ப மரங்களையும் வெட்டி கொண்டு வந்து அடுக்கப்பட்டிருந்த விறகு கட்டைகள் ஒரு வண்டி கொள்ளும் அளவுக்கு குவிந்தும் கிடந்தன. அதையொட்டி ஊர் முழுக்க சென்று வீடு வீடாக பெறப்பட்ட விறகு கட்டைகளும் வரட்டு மூட்டைகளும் குவிந்திருக்க மண்பானை ஒன்றில் ஊர் எண்ணெய் எனப்படும் வீட்டுக்கு வீடு வழங்கிய எண்ணெய் நிரம்பி இருந்தது. ஒரு சிதையை எரிக்க இவ்வளவு விறகும் இவ்வளவு எருமூட்டைகளும் எதற்கு என்று தோன்றலாம். ஆனால் உண்மையில் எரிய போவது ஒரு சிதை மாத்திரமல்லவே, உயிரோடு மேலும் 3 பேரும் அல்லவா உடன்கட்டை ஏறப்போகின்றனர்.
வீட்டு முகப்பில் உள்ள திண்ணை மேல் கண்ணீர் வழிந்தோட சிலையாக அமர்ந்திருந்தார் தலையாரி ராமசிங்கம். அவர் அருகே அவரது இரு பேர பிள்ளைகள். இருவரில் பேரனுக்கு 5 வயது, பேத்திக்கு 3 வயது. ராமசிங்கத்தை விட பரிதாபமாக அந்த 2 பேரைத்தான் ஊரே பார்த்து கொண்டிருந்தது. பாவம் அந்த பிள்ளைகள். பாம்பு கடித்ததால் இளவயதிலேயே அப்பனை இழந்ததுதான் கொடுமை என்றால், கூடவே தாயான பெரிய நங்கையையும் அவளது தங்கையான சின்ன நங்கையையும் சிங்காரி என்னும் 3ஆம் அவளையும் கூட ஒரு சேர இழக்கப் போகிறார்களே. இப்படியாக இருந்த கட்டமுத்துவின் வாழ்க்கை ஒரு விஷப்பாம்பால் 35 வயதிலேயே முடிந்து போனதுதான் கொடுமை. அதைவிட பெருங்கொடுமையாக உடன்கட்டை ஏறும் சம்பவம் நடக்கப் போகிறது. சித்திரை முதல் நாளன்று வைகரை ஆற்றங்கரையில் சித்திரான்னங்களை கொண்டு சென்று புசித்து உண்டு ஊர்க்கதை பேசி திரும்ப வேண்டியவர்கள் ஒட்டுமொத்தமாக அதற்கு நேர் எதிராக உடன்கட்டை தீ ஏறுதலை பார்க்க போகிறார்கள். பலருக்கு இவ்வாறு நடந்து கொள்வதில் உடன்பாடு இல்லைதான். அதிலும் கட்டமுத்துவின் 2 பிள்ளைகளை பார்ப்பவர்களுக்கெல்லாம் வயிறு பற்றி எரிந்தது. வந்திருந்த அந்த பெருங்கூட்டத்தில் 2 வாலிப மறவர்கள் மட்டும் சிடுசிடுவென்று தெரிந்தனர். இருவர் முகத்திலும் ஒருவித தவிப்பும் ஆவேசமும் தெரிந்தது. ஒரு முடிவோடு அவர்கள் இருவரும் ஊர் பெரியவர் முத்துமாணிக்க மறவரை தான் பார்க்க புறப்பட்டனர். போவதற்கு முன்பு தலையாரி ராமசிங்கம் முன்பு சென்ற அவர்கள் இருவரும் மாமா என்று ராமசிங்கத்தை அழைத்து தங்கள் கருத்தை கூற விரும்புவது போல நின்றனர். ராமசிங்கமும் அவர்கள் இருவரையும் கண்ணீர் விழிகளுடன் ஏறிட்டார். மாமா, சொல்லுங்க மருமக்க பிள்ளைகளா, இது கொடுமை மாமா. என்ன செய்ய, எல்லாம் நான் செஞ்ச பாவம். பாவம்லாம் இல்ல மாமா, நாங்க அதை ஒப்புக்க மாட்டோம். என்ன மருமக்கா, என்ன சொல்றீங்க? கட்டமுத்து பாவம் செஞ்சான், அதனால பாம்பு கடிச்சு உயிரை விட்டுட்டாங்கிற வரைதான் மாமா சரி. அவன் கூட அவன் பொஞ்சாதிகளை உடன்கட்டை ஏத்துறதை எங்களால நினைக்கவே முடியல. அதை பாவம்னு ஏத்துக்கவும் முடியல. இது விஷயமா ஊர் பெரியவர் முத்துமாணிக்க மறவரை நாங்க பார்த்து நியாயம் கேட்க போறோம். வேண்டாம் மருமக்களே, காலங்காலமா நமக்குள்ள வழக்கம் இதுதான். இதை மாத்த நினைக்கிறது ஊர் குத்தமாகிடும். என்ன மாமா நீங்க, ஒரு உயிர் போனதையே ஜீரணிக்க முடியாத நிலையில 4 உயிர்களை எப்படி மாமா இழக்க முடியும்? இழந்துதான் தீரணும், அதுதான் தலையெழுத்து. என்ன பெரிய தலையெழுத்து நம்ம சமுதாயத்துல இப்படி இருக்குது? இந்த பிள்ளைகளோட மனசை கொஞ்சம் யாராவது நினைச்சு பாருங்க மாமா. அவங்க கண் எதிர்க்க தாயும் தகப்பனும் எரிஞ்சு சாம்பலாங்கிறதை பாக்குறது எவ்வளவு பெரிய கொடுமை. மருமக்களை, ஒரு வாரத்துல இதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். இது நாம செஞ்ச பாவம். தயவு செஞ்சு இதை மாத்தவோ தடுக்கவோ நினைக்காதீங்க. அப்பால ஊர் சாபம் வந்து சேரும். என் மகன் கட்டமுத்து ஒரு பாவினா அந்த பெரிய நகை சிறிய நங்கை சிங்காரிங்கிற 3 பேருமே கூட பாவிங்கதான். முத்துமாணிக்க மறவரும் இதையத்தான் சொல்வாரு. மாட மண்டபத்துக்கிட்ட போய் புலையன் வடாகன் குழி வெட்டி முடிச்சுட்டானான்னு பாத்துட்டு வாங்க. பொழுது விடியறதுக்குள்ள உடன்கட்டை தகனம் நடந்து முடிஞ்சாகணும். வீட்டினுள்ளே அந்த 3வருக்கும் இறுதி அலங்காரம் எனப்படும் அலங்காரம் முடிந்து விட்டிருந்தது. அவர்கள் கற்சிலை போலத்தான் காட்சி தந்து கொண்டிருந்தனர். அம்மூவரில் சிங்காரிக்கு உடம்பெல்லாம் கனகனவென்று கொதிக்க ஆரம்பித்து விட்டது. பயத்திலேயே அவளுக்கு ஜுரம் வந்துவிட்டது என்று கூட கூறலாம். அதை பார்த்தவர்களுக்கு பாவமாக இருந்தது. இறுதியாக உறவினர்கள் ஒன்று கூடி அம்மூவரையும் பார்த்து சொர்க்கம் அனுப்பும் நிகழ்வும் நடைபெற ஆரம்பித்தது. அதை அந்த வீட்டின் வெளியே ஒருவன் அறிவித்தான். என்ன சாஸ்திரமோ என்ன சடங்கோ, எல்லோரும் வரிசையில் கூடி நிற்கத் தொடங்கிவிட்டனர். இனி எக்காலத்திலும் அந்த 3 பேரையும் பார்த்திட முடியாதே. எனவே அந்த 3 மகராசிகளையும் நெருங்கி மண்டியிட்டு அமர்ந்து அவர்களின் கைகளை பற்றி தன் முகத்துக்கு கண்களை மூடி சில கண்ணீர் துளிகளை விட்டு பின்பு, தாயி, நீ போற சொர்க்கத்துல எனக்கும் ஒரு இடத்தை பிடிச்சு வை. நீ இன்னைக்கு போற, நானும் ஒரு நாள் வந்து சேர்வேன். நிலையா இந்த மண்ணுல யாராலதான் இருக்க முடியும்? நீங்க கொடுத்து வச்சவங்க. அதான் அந்த சீதையம்மா கணக்கா நெருப்பிலேயே குளிச்சு கட்டின புருஷனோட சொர்க்கம் போறீங்க. உங்க கையால எங்களையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க என்று ஆளுக்கு வேண்டிக் கொள்ளத் தொடங்கினர். அவர்களின் பிள்ளைகள் நடப்பதையெல்லாம் ஒன்றும் புரியாதபடியே பார்த்து கொண்டே இருந்தனர். அந்த கூட்டத்திலேயே இன்னொருவனும் காணப்பட்டான். அவன் முகத்தில் அசாத்தியமான ஒரு இறுக்கம். நடப்பதையெல்லாம் துளியும் ஜீரணிக்க முடியாதபடி அவன் மனது கொதித்து கொண்டிருப்பதை அங்கே பெரிதாக யாருமே உணர்ந்த மாதிரியே தெரியவில்லை. பூமணி என்கிற ஒருத்தி மட்டும் அவன் வித்தியாசமாக ஏதோ செய்ய போகிறான் என்கிற ஒரு எண்ணத்தில் இருந்தாள். அழுகையும் ஒப்பாரியுமான அந்த இடத்தை விட்டு மெல்ல அவன் நழுவிச் செல்வதையும் பார்த்தாள். அவன் நேராக தலையாரி ராமசிங்கம் நின்று கொண்டிருந்த இடத்திற்கு சென்று அவர் காதில் ரகசியம் கலந்த ஆவேசத்தோடு எதையோ கூறிவிட்டு அங்கிருந்து வேகமாக புறப்பட்டான். தலையாரி முகம் பேயறைந்தது போல ஆகிவிட்டது. அதிகாலை மணி 3.
சான்றாக நாயக்கர் மஹாலின் மேல் மாடத்தில் 3 முறை மணி சப்தம் மதுரை நகர் எங்கும் கேட்கும் விதமாக ஒலிக்கத் தொடங்கியது. சித்திரை திருவிழா கூட்டம் களைத்து போய் ஆங்காங்கே திண்ணை கண்ட இடங்களில் முடங்கி விட்டிருந்தது. வெளி வீதிகளிலும் மாட வீதிகளிலும் சாலையின் இருமருங்கிலும் மாட்டு வண்டிகள் நிறுத்தப்பட்டிருக்க வண்டி மாடுகளும் அசை போட்டபடி வண்டியை ஒட்டி அமர்ந்திருந்தன. சில மணி முன்பாகவே கல்தூண் விளக்குகளில் எண்ணெய் தீர்ந்து அணைந்து விட்டிருந்தன. சில தூண்களின் மேல் பாம்பு நெளிவது போல புகை அந்த பக்கம் போகும்பொழுது நிச்சயம் மூக்கை சிலுப்பிக் கொள்ளாமல் போக முடியாது. வானிலும் சித்திரை நிலவு வெகுவாக தென்கிழக்கு பக்கம் சாய்ந்து விட்டிருந்தது. இப்படி ஒரு நிலைப்பாட்டிற்கு நடுவே அரண்மனை பாராக்காரர்கள் 4 பேர் ஆளுக்கு ஒரு தீவட்டியுடன் பாரா உஷார் என்று குரல் கொடுத்தபடியே வெளி வீதியில் இருந்து மகால் இருக்கும் தெருப்பக்கம் செல்லத் தொடங்கியிருந்தனர். மொத்தத்தில் இரவு தேவதை மதுரையம்பதியில் எப்படி இருப்பாள் என்பதற்கு சான்றாக அன்றைய சித்ரா பௌர்ணமி இரவு இருந்திட்ட நிலையில் வெளி வீதிக்குள் நுழைந்து மகால் நோக்கி ஓடத் தொடங்கியிருந்தது அந்த புரவி. புரவியிடம் நல்ல வேகம். புரவியின் மேல் காணப்பட்டவன் தலையாரி ராமசிங்கத்தின் காதை குடைந்த அந்த சாவு வீட்டு இளைஞன்தான். அவனது புரவியும் அரண்மனை முகப்பில் அடக்கமாக எரிந்தபடி இருக்கும் கண்ணாடி விளக்குகளை கடந்து சென்று முகப்பின் வாயில் முன்பு நின்றது. புரவி வந்த சப்தம் கேட்டு சற்று கண்ணயர்ந்து விட்டிருந்த காவல்கார வீரர்கள் இருவரும் கூட சவுக்கடிப்பட்டது போல கண் விழித்தனர். கண்களை கசக்கி கொண்டு அவனை பார்த்தனர். யாரா நீ? நான் யார் என்பது இப்போது முக்கியமில்லை. நான் இப்போது நமது ராணியாரை பார்த்தாக வேண்டும். என்ன, ராணியாரை பார்க்க வேண்டுமா? உனக்கென்ன பைத்தியமா? பார்க்க வந்திருக்கின்ற நேரத்தை பார். தவறுதான், ஆனாலும் ஒரு அவசரமான விஷயம், அதனால் தான் வந்தேன். எதுவாக இருந்தாலும் நாளை 10 மணிக்கு மேல் தர்பார் மண்டபத்திற்கு ராணியார் வரும்பொழுது பார்த்து பேசு. இப்பொழுது இடத்தை விட்டு வெளியேறும் வழியை பார். அவ்வளவு நேரம் வரை நான் காத்திருந்தால் எலும்பு கூட மிஞ்சாது. என்ன உளறுகிறாய்? யார் எலும்பு கூட மிஞ்சாது? உனக்கு சொன்னால் புரியாது. காலம் காலமாக சம்பிரதாயம் சடங்கு என்கிற பெயரில் ஒரு அநீதி இந்த மண்ணில் நடந்தபடியே இருக்கிறது. அதற்கு ஒரு சாவுமணி அழிக்கத்தான் நான் வந்திருக்கிறேன். நீ பேசுவதே புரியவில்லை. இருந்தாலும் பரவாயில்லை. எதுவாக இருந்தாலும் நாளை உச்சி பொழுதிற்கு தர்பார் மண்டபத்திற்கு வா. உனக்கு ராணியோடு சந்திப்பு நிகழும். இப்பொழுது தேவியார் உறக்கத்தின் உச்சியில் இருப்பார்கள். யாரும் அவரது அந்தப்புறம் அருகேயே செல்ல முடியாது. வாயிற்காவலன் பேசியதே பேச்சு என்று மட்டும் பேசவில்லை, அதுதான் உண்மையும் கூட. ஆனால் அந்த இளைஞன் அசரவில்லை. கண்ணிமைக்கும் நொடிக்குள் அந்த காவலர்கள் இருவரையும் பிடித்து தள்ளிவிட்டு உள்ளே நுழைந்து விட்டான். சிட்டுக்குருவி ஒரு கிளையில் இருந்து மறுகிளைக்கு தாவது போல அப்படி ஒரு வேகம். காவலர்கள் பதறிப்போனார்கள். ஒருவன் வெளியே நின்று கொண்டுள்ள ஒரு காவலன் மட்டும் உள்ளே துரத்தி கொண்டு ஓடினான். அந்த இளைஞன் திபுதிபுவென்று உள் ஓடியவன் ராணி மங்கம்மாள் அறை எங்கே, எந்த பக்கம் இருக்கிறது என்று தெரியாமல் தேங்கி நின்றான். அதற்குள் துரத்தி கொண்டு வந்த காவலன் அவனை நெருங்கி வளைத்து பிடித்தும் விட்டான். அந்த இளைஞன் அதற்கெல்லாம் துளி கூட அசரவில்லை. அந்த நடுநிசியில் நாயக்கர் மகாலே அதிரும் வண்ணம் அவன் கத்த ஆரம்பித்தான். ராணி மங்கம்மாள் அவர்களே, நல்லூர் மறவன் குரல் இது. தயவு செய்து கண்விழியுங்கள். ராணி மங்கம்மாள் அவர்களே, உறங்கியது போதும். தயவு செய்து கண்விழியுங்கள். நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? தயவு செய்து கண்விழியுங்கள். அவன் குரல் அரண்மனை எங்கும் ஒலித்து அடங்கியது. அரண்மனை காவலில் இருந்த அத்தனை பேரும் கண்விழித்து விட்டனர். ஆங்கங்கே விளக்குகள் எரிய ஆரம்பிக்க கைவிளக்கும் எரிப்பந்தமுமாய் சில வீரர்கள் சப்தம் கேட்டு ஓடியும் வந்தனர். நல்ல வேளை அவன் குரல் மங்கம்மாளின் அந்த புறத்திலும் எதிரொலித்திருந்தது. அதன் விளைவு அவளிடம் கண்விழிப்பு. கண் திறக்கும் பொழுதே அது என்ன கூக்குரல் என்கிற தன் தெலுங்கு மொழியிலான கேள்வியோடுதான் கண் திறந்தாள். தெரியவில்லை ராணி, இது தானியின் குரல். எங்கே காவலர்கள்? கூப்பிடு. அடுத்த நொடியே இருவர் கையில் பெரிய வேல் கம்புடன் ஓடி வந்தனர். என்ன சப்தம்? யாரென்று தெரியவில்லை ராணி. ஒரு இளைஞன் இந்த நொடியே தங்களை பார்த்தாக வேண்டும் என்று துடித்தபடியே வந்திருக்கிறான். யார் அவன்? டெல்லிக்காரனா இல்லை திருவிதாங்கூர் மலையாளியா? பார்த்தால் அப்படி தெரியவில்லை. நல்லூர் மறவன் என்றான். என்ன, நம் மண்ணைச் சேர்ந்த மறவனா? ஆம், அவனிடம் ஒரு இனப்புரியாத துடிப்பு. எதுவாக இருந்தாலும் என்னை சந்திக்க இதுவா நேரம்? நாங்களும் சொல்லிவிட்டோம். அவன் கேட்கவில்லை. பிடித்து தூணில் கட்டி வைத்திருக்கிறோம். சரி சரி, விடியட்டும். மந்திரி அச்சயாவிடம் சொல்லி கவனிக்கச் சொல்கிறேன். மங்கம்மாள் கொட்டாபி பிரிய திரும்பவும் உறக்கத்தில் விழப்போனாள். தாதிகளும் ஒதுங்கிக் கொள்ள சித்திரை மாத புழுக்கம் அந்த நிலா நாளிலும் நிறையவே இருந்தது. படுத்த நிலையில் தன் மஞ்சத்திற்கு மேல் உள்ள பங்காவை அசைக்கச் சொல்லி சமிக்ஞை கொடுக்கவும் அந்த பங்காவில் இணைப்பு கயிறு அந்த அறைக்கு வெளியே இருவர் கைகளில் இருந்தது. அவர்களும் அதை இழுக்கவும் பங்காவும் அசையத் தொடங்க மெல்லிய தென்றல் பிறக்கலாயிற்று. அதே சமயம் ஆச்சரியமூட்டும் ஒரு சம்பவமும் அந்த அரண்மனையின் மற்றொரு அறையில் நிகழலாயிற்று. அது மங்கம்மாளின் மருமகளான ராணி முத்தம்மாளின் அறை.
நிறைமாத கர்ப்பிணியான முத்தம்மாளும் அந்த இளைஞனின் கூக்குரலை செவிமடித்திருந்தாள். அவளைச் சுற்றியும் கூட தாதியர்கள். இரவு புழுக்கம் வேறு அவளை தூங்க விடவில்லை. எனவே விழித்தபடியே இருந்த முத்தம்மாள் தாதிகளிடம் அது என்ன கூக்குரல் என்று கேட்க தவறவில்லை. தாதிகளும் யாரோ ஒருவன் அவசரமாக ராணியை பார்க்க வந்திருக்கிறான், என்ன அவசரமோ தெரியவில்லை என்றனர். இந்த நடுநிசியில் அப்படி என்ன அவசரம்? தெரியவில்லை ராணி, அவன் குரலை நான் கூட கேட்டேன். பாவம், அவன் என்ன அவசரமோ தெரியவில்லை. ஆமாம் ராணி, விடிந்த பிறகு அமைச்சரை விட்டு விசாரித்துக் கொள்ளலாம் என்று ராணியார் கூறிவிட்டது போல தெரிகிறது. ஒரு தாதி விஷயத்தை விளக்கும் போதே, ராணி மங்கம்மா தேவி அவர்களை இன்னும் சில மணி நேரங்களில் விடியப் போகிறது. அப்போது என் சகோதரிகள் தீக்குளிக்கப் போகின்றனர். அவர்கள் வாழ வேண்டும், அதற்காகத்தான் ஓடி வந்தேன். தயவு செய்து அதை தடுத்து நிறுத்துங்கள். உடன்கட்டை கொடுமைக்கு ஒரு முடிவு காணுங்கள் ராணி. திரும்பவும் அவன் குரல் அந்த அறை வரை எதிரொலித்தது. அதை கேட்ட நொடி முத்தம்மாவிற்கு பகீரென்றது. அருகிலிருந்த தாதியை வெளிரிய முகத்துடன் பார்த்தவள் தன் கர்ப்பவயருடன் எழுந்துவிட்டாள். ராணி, சப்தமிடாதே, என்னை அவன் அருகே அழைத்துச் செல். ராணி, பெரிய ராணிக்கு தெரிந்தால் அவ்வளவுதான். எல்லாம் எனக்கு தெரியும். ஒரு கர்ப்பிணியான தாங்கள் இப்படி இவ்வேளையில் எழுந்திருப்பது உடல் நலத்திற்கு உரியதல்ல. நீ அதிகம் பேசுகிறாய், விலகு. முத்தம்மாள் தாதியை பிடித்து தள்ளிவிட்டு விறுவிறுவென்று நடக்கத் தொடங்கினாள். 8 மாத கர்ப்ப வயிற்றின் சுமை அவளது ஓட்டமான நடைக்கு தடையாக இருந்தும் அவள் அதை கண்டுகொள்ளவே இல்லை. அவளுக்காக தாதியும் பின்னாலேயே ஓடினாள். மகாலின் முன்புறம் ஒரு தூணில் கட்டப்பட்டிருந்தான் அந்த இளைஞன். என்னை அவிழ்த்து விடுங்கள், நான் ஒரு தவறும் செய்யவில்லை. நடக்கப் போகிற தவறினை தட்டி கேட்க வந்த ஒருவன், என்னை அவிழ்த்து விடுங்கள். அவன் கூக்குரலுக்கு ஒரு விமோச்சனம் போல அவன் முன்னே முத்தம்மா தேவியாரே வந்து நின்றாள். அருகில் தீப்பந்த ஒளியோடு 2 காவல் வீரர்கள். அந்த இளைஞன் கூப்பிட்டது ராணி மங்கம்மா தேவியை. வந்து நிற்பவளோ அவளது முதலும் முடிவுமான ஒரே மருமகள். அவனுக்கே அது வியப்பாக இருந்தது. யாரப்பா நீ? உன் சிக்கல்தான் என்ன? எந்துக்கு நூவு இக்கர ராத்திரிக்கு ஒச்சினாரோ? தமிழும் தெலுங்கும் கலந்து மிளிர்ந்தது முத்தம்மாளிடம். ராணி, முதலில் என் கைக்கட்டை அவிழ்த்து விடச் சொல்லுங்கள். நான் கூறுவதையும் கேளுங்கள். எனக்கு 2 சகோதரிகள். இருவருக்கும் ஒருவன்தான் கணவன். என் சகோதரிகளுக்கு ஆணும் பெண்ணுமாய் பிள்ளைகளும் உள்ளனர். இருவரும் 30 வயதை முழுமையாக கடக்கவில்லை. பாழாய்ப்போன விதி என் சகோதரி கணவன் உயிரை பாம்பு உருவத்தில் வந்து வாங்கிவிட்டது. அதே விதி இப்பொழுது உடன்கட்டை ரூபத்தில் என் சகோதரிகளின் உயிரையும் வாங்கிவிட முன் வந்துவிட்டது. முத்தம்மாளுக்கு அவன் பேசியது அவ்வளவாக புரியவில்லை. தன் தாதியை பார்த்தாள். அவளிடம் கேட்டாள், தாதி, இவன் சொல்வது எனக்கு புரியவில்லை. இவள் சகோதரி கணவன் இறந்ததற்கும் சகோதரிகளுக்கும் என்ன சம்பந்தம்? மகாராணி, இவர்கள் மறவர் இனத்தவர்கள். இவர்களில் கணவன் இறந்துவிட்டால் மனைவியர் உடன்கட்டை ஏறுவது என்பது குல வழக்கம். உடன்கட்டை ஏறுவதா? அதாவது சிதைத்தீயில் குதித்து உயிர் விடுவதா? ஆமாம். ஐயையோ, இங்கேயும் அந்த பழக்கம் நடைமுறையில் உள்ளதா? முத்தம்மாள் அப்படி கேட்டிடும் போதே அவள் அதற்கு மிக அந்நியப்பட்டவள் என்பதும் உடன்கட்டை துன்பம் பற்றி பெரிதாக அறிந்திராதவள் என்பதும் அந்த இளைஞனுக்கும் விளங்கிவிட்டது. ராணி, இப்போது உங்களையே எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் கணவர் முத்து வீரப்ப நாயக்கர் கடந்த ஆண்டு அம்மை நோய் கண்டு உயிரை விட்டார். நீங்களும் அவரோடு சேர்ந்து உடன்கட்டை ஏறினீர்களா என்ன? அவன் கேள்வி அவள் முகத்தில் இடித்தது. அவ்வளவு ஏன், உங்கள் மாமியாரும் இன்றைய மதுரை அரசியுமான மங்கம்மா தேவியாரும் கூட கணவனை இழந்து விட்டவர்தான். சொக்கநாத நாயக்கரை மரணம் தழுவி 8 ஆண்டுகள் ஓடிவிட்டன. மங்கம்மா ராணியார் என்ன நாயக்கரோடு உடன்கட்டையா ஏறினார்? அவனது அடுத்த கேள்வியில் ஒரு சாட்டை அடியும் சேர்ந்திருந்தது. முத்தம்மாள் திருதிருவென்று விழித்தாள். தாதிக்கு அவன் பேச்சு அதிகப்படியான பேச்சாகப்பட்டது. இளைஞனே, உன் பெயர் என்ன? கோபமாக கேட்டாள். என் பெயர் புலிப்பாண்டியன். நல்லது புலிப்பாண்டியனே, நீ சாஸ்திர சம்பிரதாயங்களுக்குரிய விஷயத்தை பற்றி இங்கே பேசிக் கொண்டிருக்கிறாய். இதில் நீ தேவையில்லாமல் ராணிமாரின் கணவர்களை பற்றி பேசியதெல்லாம் அதிக பிரசங்கித்தனம். அத்துடன் உன் விஷயம் என்பது உங்கள் இனத்தின் நம்பிக்கை சார்ந்தது. அதற்கு தீர்வை ஒரு இரவில் காண முடியாது. இது அதற்கான நேரமும் இல்லை. ராணி, வாருங்கள், நாம் அந்தப்புறம் செல்வோம். பெரிய ராணியார் நீங்கள் இங்கே இருப்பது தெரிந்தால் மிகவே வருத்தப்படுவார். தாதி புத்திசாலித்தனமாக பேசி முத்தம்மாளையும் இழுத்துச் செல்ல முயன்றாள். முத்தம்மாளுக்கும் அவனுக்கு என்ன பதில் கூறுவது என்றே தெரியவில்லை. தாதி இழுத்துச் செல்ல செல்ல அவனும் கத்தினான். ராணி, உங்களைப் போலவே பிறரையும் எண்ணுங்கள். குறைந்தபட்சம் என்னை அவிழ்த்தாவது விடச் சொல்லுங்கள். நான் ஒரு பாவமும் அறியாதவன். முத்தம்மாளும் அதற்கு செவி சாய்த்தாள். வீரர்களை பார்த்து அவிழ்த்து விடச் சொன்னாள். அவர்களிடம் முதலில் தயக்கம், பின்னர் அவிழ்த்து விட்டனர்.
அவனும் கைகளை கூப்பியவனாக, இன்றைய இரவு நடந்த இந்த நிகழ்வுக்காக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீங்கள் வருந்துவீர்கள். இது நிச்சயம். தனி ஒரு மனிதனாய் என் குரல் எடுபடவில்லை. இது வீரத்தால் சாதிக்கும் செயலும் இல்லை. எனவேதான் நீதி கேட்டு உங்களை தேடி ஓடி வந்தேன். ஆனால் என் குரலுக்கு இங்கே பெரிய சக்தி இல்லை என்பது துல்லியமாக தெரிந்துவிட்டது. காலம் ஒரு நாள் இதற்கெல்லாம் பதில் சொல்லும். நான் வருகிறேன். புலிப்பாண்டி என்கிற அந்த இளைஞன் துள்ளியோடி வாயில் புறம் கட்டப்பட்டிருந்த தன் புறவி மேல் ஏறி அமர்ந்தான். புறவையும் புயலாக புறப்பட்டது. ஆனாலும் பயனில்லை. கிழக்கு வானில் செம்பருதி ஜிகுஜிகுவென கிளம்பி விட்டது. நல்லூருக்குள் நுழைந்த புலிப்பாண்டியனின் புறவி இடுகாட்டை ஒட்டிய மாட மண்டபத்திடம் தான் போய் நின்றது. மண்டபம் முன்னே சிதைக்குழியில் ஆளுயர தீ எரிந்தபடியே இருந்தது. சில ஊர்க்கார பெரியவர்கள் மட்டும் வெறித்த விழிகளுடன் அந்த சிதைக்குழியை பார்த்தபடி இருந்தனர். புலையன் வாடாகன் ஒரு நீண்ட கழியால் 1க்கு 4 சிதைகளை சாம்பலாக்குவதில் மும்மரமாகத்தான் இருந்தான். புலிப்பாண்டி வரவும் திரும்பி பார்த்தான். புலிப்பாண்டி சிதை நெருப்பு முன் சென்று ஓவென்று கதறினான். நெஞ்சு வெடிக்கும் அளவு கதறினான், அழுதான். அவனை யாரும் தடுக்கவில்லை. நன்றாக அழு என்பது போல வேடிக்கைதான் பார்த்தனர். அவர்களுக்கு தெரியும், அழுவது நல்லது என்பது அவர்கள் கருத்து. அழுவதால் உடம்புக்குள்ளே எவ்வளவோ மாற்றங்கள் எல்லாம் நடக்கின்றன. அழுகையை கட்டுப்படுத்தினாலோ, அழுவது ஆண்மைக்கு அழகல்ல என்று எண்ணினாலோ அது வேறு விதமாக முடிந்து விடுகிறது. பழிக்குப்படி ஆற்றாமை, விரக்தி, கருணையற்று போவது என்பதெல்லாம் அழத் தவறுவதால் நிகழ்கிறது. எனவே அவர்கள் அழுவதை தடுக்கவில்லை. அவனும் நெடுநேரம் அழுந்தான். அழுதுவிட்டு திரும்பியவன் எதிரில் நின்று கொண்டிருந்தாள் பூமணி என்கிற அழகிய அந்த இளம்பெண். மெல்ல நெருங்கி வந்தாள் அவனிடம். அவன் வலது கையை இழுத்து பிடித்தவள், இங்கே நின்றது போதும், வா என்னுடன் என்பது போல அழைத்துச் செல்ல தொடங்கினாள். அவள் காலில் தண்டை கொலுசு அணிந்திருந்தாள். அவள் நடக்கையில் அது நன்றாகவே சப்தமிட்டது. மாடமண்டப சுடுகாட்டை ஒட்டி பக்கத்தில் ஒரு புரச மரக்காடு. அந்த நாளில் ஒரு வழக்கம் இருந்தது. போரில் யாராவது வீரமரணம் அடைந்தால் அவர் நினைவாக புரச மரத்தையும் அரச மரத்தையும் நடுவது என்று. அதற்காகவே ஊரின் தென்கிழக்கு மூளைப்பாகமும் வடமேற்கு பாகமும் பிரிக்கப்பட்டிருந்தன. பூமணி புலிப்பாண்டியனை வடமேற்கு பாகத்தில் உள்ள அடர்வான புரச மரக்காட்டுக்குள் அழைத்துச் சென்றாள். ஒரு மரத்தின் கீழே அவனை உட்கார்த்தியவள் தானும் அருகே அமர்ந்தாள். அவன் தலையை இழுத்து தன் மடிமேல் சாய்த்து கொண்டாள். அந்த செயலே அவள் அவனுக்காக தன்னை என்று ஒப்புக் கொடுத்து விட்டாள் என்று சொல்லாமல் சொல்லிவிட்டது. காலை நேரம். புள்ளினங்களின் உற்சாகமான குரலோசை எதுவுமே அவனை ஆறுதல் படுத்தவில்லை. ஆனால் அவளது செயல் அவனுக்கு ஆறுதலாக இருந்தது. மெல்ல பேசவும் தொடங்கினாள். எங்கேயா போயிட்ட? சிதைல குதிக்கும் முன்னே கடைசியா உன் அக்காளுக நீ எங்கேன்னு தேடினாங்க தெரியுமா? அந்த கேள்வி அவன் மண்டையை குத்தியது. போதும் பூமணி, அந்த கொடுமை பத்தி என்கிட்ட இனி பேசாத. அதுவும் சரிதான், இனி என்ன பேசி என்ன பிரயோஜனம்? போனவங்க உசுறு வரவா போகுது? இதெல்லாம் பெரிய கொடுமை பூமணி. நான் இப்பவே சொல்றேன், நாளைக்கு எனக்கே இப்படி ஒரு கதி வந்தாக்கா நீ உடன்கட்டை மட்டும் ஏறவே கூடாது. அவ்வளவு ஏன், பொட்டும் பூவுமா உன் இயற்கை உடம்பை விட்டு போற வரை நீ வாழ்ந்துட்டு தான் சாகணும். அவள் அதை கேட்டு ஒரு சிரிப்பு சிரித்தாள். என்ன புள்ள இது சிரிப்பு? பின்ன சிரிக்காம? இந்த மண்ணுல ஒவ்வொரு மரச்சிக்கும் புருஷன்தான் சாமி. அந்த சாமியே போன பிறகு உசுர் வாழ்றதுல என்னையா அர்த்தம்? போதும், புருஷன்கிறவன் ஒண்ணு சாமி இல்ல. உண்மையில புருஷனுக்காக உசுரை விட்டுற நீங்கெல்லாம் தான் சாமிக. உனக்கு ரொம்ப பெரிய மனசியா? ஆனா உன்னால எதுவும் பண்ண முடியாது. இங்க பரவாயில்ல, நாயக்கர் ஆட்சியில தப்பு சரின்னு பேசவாது முடியுது. மறவர் சீமையில வாயை திறக்கவே முடியாது. அதெல்லாம் சும்மா. என்னை போலத்தான் என் சிநேகிதக்காரங்களும் நினைக்கிறாங்க. ஆம்பளைங்க நாங்களே இது கொடுமைன்னு சொல்லும் போது நீங்க ஏன் பிள்ளைங்களா ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க? அதான் என் பாசம்ங்கிறது. போகட்டும். அர்த்தராத்திரில நீ எங்க போன? மருதைக்கு. அர்த்தராத்திரில அங்க எப்படி? அங்க என்ன? யாரை பார்க்க போன? யாரை? ராணியைத்தான். ராணியவா? ஆமாம், மங்கம்மா ராணிய பார்த்து ஒரு படையோட வந்து இந்த கொடுமையை தடுத்து நிறுத்த முடியுமான்னு பார்த்தேன். ஆனா முடியாம போயிடுச்சு. பாவி மனுஷா, இப்படி யார புத்தி இல்லாம நடந்துப்ப? ராத்திரில ராணிய பார்க்க முடியுமா உன்னால? பார்த்தேனே. என்னது, ராணிய அர்த்தராத்திரில பாத்தியா? ஆம், ஆனா நான் பார்த்தது மங்கம்மா தேவியார இல்ல, அவங்க மருமக முத்தம்மா தேவியார. என்னையா சொல்ற? முத்தம்மா தேவியார் புருஷன் போனதுல இருந்து அறையை விட்டு வெளியே வரதே இல்லையேன்னு கேள்விப்பட்டனே. அது எனக்கு தெரியாது. ஆனா என் குரல் கேட்டு ஓடி வந்தாங்க. நானும் விடல. ராணி, உங்களுக்கு ஒரு நியாயம், உங்க மாமியாருக்கு ஒரு நியாயம், எங்க அக்காக்களுக்கெல்லாம் ஒரு நியாயமான்னு கேட்காம கேட்டேன். ஆடா பாவி மனுஷா, அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க எங்க பேசினாங்க? திருன்னு முழிச்சாங்க. கூட வந்த தாதி பொம்பளைதான் பெரிய மந்திரி மாதிரி பேசினா. இதெல்லாம் சாஸ்திர சம்பிரதாயம்
இதை பத்தி எல்லாம் பேசுறதே தப்பு, நீ முதல்ல இடத்த காலி பண்ணுன்னு முத்தம்மா தேவியை இழுத்துக்கிட்டு போயிட்டாவ. அவன் பேச பேச பூமணிக்கு வியர்த்து கொட்ட ஆரம்பித்து விட்டது. நீ ஏன் பூமணி பயப்படுற? முத்தம்மா தேவியார் ரொம்ப நல்லவங்க. என்னை அப்ப தூண்ல கட்டி போட்டிருந்தாங்க. நான் அவுத்து விட சொன்னேன். அவங்களும் சம்மதிச்சு என்னை விட்டுட்டாங்க. என்னையா அதெல்லாம்? இப்படியா உணர்ச்சி வசப்பட்டு நடந்துக்குவ? ஒருவேளை உன்னை சிறையில போட்டிருந்தாக்கா? நான் அதை பத்தி எல்லாம் நினைக்கல பூமணி. என் மனசுக்கு மங்கம்மா ராணி கிட்ட போனா நியாயம் கிடைக்கும்னு தோணுச்சு. இப்ப கூட நான் விட போறதில்ல. இன்னைக்கே அவங்கள பார்த்து நடந்தது சொல்லி, இனி இந்த மருத சீமையில எங்கேயும் உடன்கட்டை ஏத்துருங்கிறது நடக்க கூடாதுங்கிறது சட்டம் போட சொல்றேன். வேண்டாம்யா, வேண்டாம். உனக்கு நம்ம ஊர்லயே அதுக்கு ஆதரவு கிடையாதுன்னு உன் பேச்சு அம்பலம் ஏறாதியா? அதையும் பாக்குறேன். எனக்கு ஒரு பிடி இருக்கு பூமணி. நான் அந்த பிடியை விடுறதா இல்ல. என்னையா அந்த பிடி? இன்னைக்கு மதுரை சீமைக்கு ராசான்னு யாரும் இல்ல. ஒரு ராணிக்கு 2 ராணி, 2 பேருமே புருஷன் இல்லாதவங்க. அவங்க மட்டும் உசுரோட இருக்கலாம். ஆனா ஊர் பொண்டுக மட்டும் உசுரோட இருக்க கூடாதா? புலிப்பாண்டி எழுப்பிய கேள்வி சற்று வலுவான கேள்விதான். அது பூமணியையே வாழையடிக்க வைத்து விட்டது. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலய முதல் கால பூஜை சப்தம் மகால் வரை ஒலித்து அடங்கியது. மங்கம்மா தேவியும் அரண்மனை பூஜைக்குள் பூஜையை முடித்திருந்தாள். அதன் எதிரொலியாக அரண்மனை முழுக்க தூபதீப புகை வாசனை மேகம் போல பரவத் தொடங்கியது. பூஜை முடித்த மங்கம்மா தேவியாரின் அடுத்த செயல்பாடு காலை சிற்றுண்டி மேடையில் போய் அமர்ந்த பொழுது அப்பம், வடை, சட்னி, பணியாரம் என்கிற பதார்த்த வகையாராக்கள் ஈயம் பூசப்பட்ட பித்தளை பாத்திரங்களில் பக்குவமாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. உண்ணும் முன் மங்கம்மாள் எங்கே இன்னும் மருமகளை காணவில்லை என்பது போல பார்த்தாள். நல்ல வேளை முத்தம்மா தேவியும் வந்துவிட்டாள். கூடவே ஒத்தாசைக்கு 1க்கு 2 தாதியர்கள் போதாக்குறைக்கு விசிறியபடியே ஒரு இளம்பெண். முத்தம்மாள் தேவியாருக்கு ஊட்டமான பதார்த்தங்களாய் மாதுளை ரசம், பேரிச்சம்பழம், ஆட்டுப்பால், கேழ்வரகு அடை என்கிற வகையாராக்கள் காத்திருந்தன. ஏனோ முத்தம்மாள் முகத்தில் சுரத்தே இல்லை. மங்கம்மாளும் அதை கவனித்தாள். முத்தம்மாளும் மங்கம்மாவை பார்த்து செயற்கையாக சுவாகதம் என்றபடி அமர்ந்தாள். மங்கம்மாள் தலையை குனிந்து கொண்டே மருமகளிடம் பேச ஆரம்பித்தாள். இன்று அதிகாலை நீ யாரையோ பார்த்தாய் என்று கேள்விப்பட்டேனே. ஆமாம், ஒரு கூக்குரல் என்னை தூங்கவிடவில்லை. நீ செய்தது தவறு. நம்மை சுற்றி நிறையவே எதிரிகள். அவர்கள் யாராவது உன்னை கொல்ல சூழ்ச்சி செய்திருந்தால் என்னாவது? அந்த குரலை கேட்டபொழுது அது ஒரு எதிரியின் குரலாக எனக்கு கேட்கவில்லை. அது ஒரு அவலக்குரலாகத்தான் கேட்டது. போதும் முத்தம்மா, எது எதிரியின் குரல், எது அவலக்குரல் என்று தரம் பிரிக்கும் அளவுக்கு நீ அரசியலிலும் சரி வாழ்விலும் சரி முதிர்ச்சியை பெறவில்லை. அது உங்கள் கருத்து. ஆனால் என்னை பற்றி நான் அறிவேன். நானே உங்களிடம் இன்று அநேக விஷயங்களை பேசிடும் ஒரு எண்ணத்தில் தான் இருக்கின்றேன். முத்தம்மாள் பதிலுக்கு பதில் என்று பேசியது மங்கம்மாளையே சற்று அதிரச் செய்து விட்டது. நீ எதையும் பேசாதே. உன் மனமும் உடலும் எந்த சலன சஞ்சங்களுக்கும் இன்றி இருக்க வேண்டும். அதுவே என் பிரார்த்தனை. உனது வயிற்றில் இந்த நாட்டு எதிர்காலம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதை நினைவில் கொண்டு அமைதியாக சாப்பிட்டு விட்டு செல். இல்லை, எனக்கு ஒரு சந்தேகம். அதற்கு நீங்கள் விளக்கமளிக்கத்தான் வேண்டும். போதும் முத்தம்மா, இங்கு இப்போது எதுவும் பேச தேவையில்லை. நான் இன்று இரவு உனது உப்பரிகைக்கு வருகிறேன். அங்கு பேசிக்கொள்ளலாம். அதுவரை என்னால் அந்த எண்ணத்தை சுமந்து கொண்டிருக்க முடியாது. முத்தம்மாள் அடம்பிடித்தாள். மங்கம்மாளுக்கும் எரிச்சலாக வந்தது. சுற்றியுள்ள தாதிக்களை பார்க்கவும் அவர்கள் விலகிக் கொண்டனர். மங்கம்மாளும் மருமகளை சற்று எதிர்க்கும் விதமாக பார்த்தாள். கணவன் இறந்துவிட்ட நிலையில் ஒரு பெண் உடன்கட்டை ஏறுவது பற்றி என்ன நினைக்கிறீர்கள் நீங்கள்? இப்பொழுது எதற்கு இந்த கேள்வி? காரணமாகத்தான் கேட்கின்றேன். இன்று அதிகாலை வந்தவன் ஒரு வீலை இளைஞன், மறவன் இனத்தவன். அவன் சகோதரிகள் கணவர் உயிர் போய்விட்டது. அவர்களும் உடன்கட்டை ஏற வேண்டிய கட்டாயம் அவர்கள் இனத்தில் இருப்பது போலவே தெரிகிறது. அதுதான் கேட்டேன். அவர்களிடம் மட்டுமல்ல, நம்மிடையேயும் அந்த வழக்கம் உண்டு. நானும் அவரோட போய் சேர்ந்திருக்க வேண்டியவள்தான். இந்த நாடும் நாட்டு மக்களும் என்னை தடுத்து விட்டனர். சரி, என்னை ஏன் விட்டு விட்டீர்கள்? புரியாமல் பேசாதே முத்தம்மா. உன் கணவனும் என் மகனுமான முத்து வீரப்பன் பெரியம்மையால் இறந்த பொழுது நீ கர்ப்பவதி. உன் கருவுக்குள் அவன் திரும்பவும் வந்துவிட்டான். அது மட்டுமல்ல, கர்ப்பவதி உடன்கட்டை ஏறுவது மிகப்பெரிய பாவச் செயலாகும். அப்படியானால் நான் கருத்திராமல் இருந்திருந்தால் என்னை உடன்கட்டை ஏற்றியிருப்பீர்கள் தானே? போதும், இந்த பேச்சை இத்துடன் விட்டுவிடு. உடன்கட்டை ஏறுவது எனும் விஷயத்தில் எனக்கு ஒரே ஒரு கருத்துதான். அம்மட்டில் ஒரு பெண்ணை வற்புறுத்தக்கூடாது. பிள்ளைகளுக்காக ஒரு பெண் வாழ விரும்பினால் வாழலாம். என்ன, வாழ்ந்துதான் தீர வேண்டும். மற்றபடி இதெல்லாம் காலம் காலமாக பின்பற்றப்படும் வரும் ஆச்சாரங்கள். அவைகளை பற்றி நாம் இப்போது பேச தேவையில்லை. நீ சாப்பிட்டு விட்டு போய் ஓய்வெடுத்துக்கொள். மங்கம்மாள் முத்தம்மாளிடம் அழுத்தமாகவே பேசிவிட்டு தான் அரைகுறையாக சாப்பிட்டதே அதிகம் என்பது போல எழுந்து கொண்டாள்.
முத்தம்மாள் வரையில் அவள் மனது சமாதானம் ஆன மாதிரியே தெரியவில்லை. அவள் மனது புலிப்பாண்டியனின் பரிதாபமான முகத்தை நினைவுக்கு கொண்டு வந்தபடியே அசை போட்டுபடியே இருந்தது. ஆலோசனை மண்டபம். நாகராக்கள் முழங்கிட மங்கம்மாள் மெல்ல நடந்து வந்து கொண்டிருந்தாள். கட்டியங்காரனும் கட்டியம் கூறத் தொடங்கிவிட்டான். மங்கம்மாள் எப்போது ஆலோசனை மண்டபத்திற்கு வருவதாக இருந்தாலும் பச்சைப்பட்டுதான் உடுத்தி வருவாள். கூர்ஜரம் என்னும் குஜராத்திற்கு பக்கத்தில் உள்ள பவநகரில் இருந்தும் சௌராஷ்டிரத்திலிருந்தும் வந்து குடியேறியுள்ள பட்டு நூல்காரர்கள் எனப்படும் சௌராஷ்டிர இனத்தவர்களின் கைவண்ணத்தில் விளைந்த புடவைகள். மற்ற காலங்களில் வெண்பட்டு உடுத்தி தான் ஒரு விதவை என்பதை அவள் காட்டிக்கொள்ள தவறியதே இல்லை. பச்சை உடுத்தும் பொழுது அன்னை மீனாட்சியின் அனுபூதி அவளுக்குள் இறங்கி விடுவது போல ஒரு எண்ணம். ஆலோசனை மண்டப சிம்மாசனத்தில் அவள் ஏறி அமரவும் காத்திருந்தது போலவே வந்து சந்தித்தான் ஒற்றன் ரங்கதுரை. ராணி, நேற்றைய சித்திரை திருவிழா நிகழ்வு கோலாகலமாக நடந்து முடிந்தது. இருந்தும் சில இடங்களில் கூட்டமாக உயிரை பழி வாங்கி திருவிழாவை சோகத்தில் ஆழ்த்த லிங்கம நாயக்கர் சில திட்டங்கள் தீட்டியிருந்தார். அவை முறியடிக்கப்பட்டு விட்டன. நேற்று முடியெடுத்திருக்கலாம், இன்று தொடரலாம் அல்லவா? அதற்காக எவ்வளவு விழிப்போடு இருக்க வேண்டுமோ அவ்வளவு தூரம் விழிப்போடுதான் நாங்கள் இருக்கிறோம். லிங்கம நாயக்கர் ஒரு துரோகி, உடன் பிறந்தே கொள்ளும் வியாதியை போன்ற ஒரு கொடியவர். நான் எவரிடம் தோற்றாலும் பெரிதாக வருந்த மாட்டேன். ஆனால் லிங்கம நாயக்கரிடம் மட்டும் எக்காரணம் கொண்டும் நான் தோற்றுவிடக் கூடாது. நாங்களும் அதை அறிவோம் ராணி. இதே மதுரையில் உங்கள் முன்னிலையில் உங்களுக்கு கட்டுப்பட்ட அமைச்சராக இருந்த அந்த மதுரையின் அமைதிக்கு காரணமாக இருந்தவர் அவர். ஆனால் இன்று அவரே உள்நாட்டுக்குள் கலகம் விளைவிப்பதும் அமைதியை கெடுப்பதுமாக இருப்பது மிகப்பெரிய கொடுமை. சரி, கவனமாக செயல்படுங்கள். தில்லிக்காரர்கள் கண்ணில் பட்டால் அவர்களிடம் வீரத்தை காட்டாமல் விவேகமாக நடந்து கொள்ள பாருங்கள். மங்கம்மாள் ரங்கதுரைக்கு கட்டளையிட அவன் பணிந்து வணங்கிவிட்டு ஒதுங்கிக் கொண்டான். அதே நொடி தளவாய் நரசப்பையர் வரும் கட்டிய குரல் கேட்டது. நரசப்பையாவும் வணங்கியபடியே வந்து மங்கம்மாள் அருகில் அமர்ந்தார். அவர் முகத்திலும் ஒருவித சோகம். மங்கம்மாள் அதை துல்லியமாக கவனித்து கேட்டாள். என்ன தளவாய், ஏதேனும் சங்கடமான விவகாரமா? ஆமாம் ராணி. இதுவும் லிங்கம நாயக்கரின் திருவிளையாடல் தானா? கிட்டத்தட்ட அப்படித்தான். எனக்கு வந்த தகவல் படி லிங்கம நாயக்கரின் பின்னால் செஞ்சி சாஜியும் தஞ்சை நாயக்கரும் பெரிய அளவில் உடனிருக்கிறார்கள். அந்த துரோகியை எப்படி அவர்களால் ஆதரிக்க முடிகிறது? எப்பொழுதும் எதிரிக்கு எதிரி நண்பன் அல்லவா? உங்கள் எதிரி லிங்கம நாயக்கர். அதனாலேயே அவர்களுக்கு நண்பராகிவிட்டார். செஞ்சி சாஜியை விட்டு தள்ளுங்கள். அவனாவது மராட்டியன். தஞ்சை நாயக்கருக்கு புத்தி ஏன் இப்படி போகிறது? நாயக்க அரசுக்கு நாயக்கரே எதிரியாகலாமா? நீங்கள் இனத்தை பார்ப்பது போலவே அவரும் இனத்தை பார்க்கிறார். நீங்கள் சொல்வது எனக்கு புரியவில்லை. நீங்கள் நாயக்க இனத்தை பார்த்தால் அவர் பின் இனத்தை பார்க்கிறார். அதனால் தங்கள் கணவருக்கு பின்பு தங்கள் மகனுக்கு பின் வாரிசற்ற இந்த மதுரை ராஜ்யத்தை தஞ்சை அரசர் தனது நாடாக கருதுகிறார்கள். அதாவது ஒரு பெண்ணாகிய நீங்கள், அதிலும் ஒரு கைம்பெண்ணாகிய நீங்கள் நாடாளுவதை அவர் விரும்பவில்லை. இது என்ன கொடுமை? நான் என்ன எனக்கு உரிமை இல்லாத நாட்டுக்கா ராணி? இது என் கணவர் ஆண்ட பூமி, என் மகன் ஆண்ட பூமி. இந்த மண்ணின் தெய்வமான மீனாட்சி என் தனிப்பெரும் தெய்வம். இந்த மதுரைக்கு முதலில் அரசி அவள்தான். ஏற்கனவே ஒரு பெண்ணாலும் அரசாள முடியும் என்று அவள் அரசாண்டு நிரூபித்து விட்டாள். அப்படி இருக்க நான் ஆளுவதுதான் பிழையா? மன்னிக்க வேண்டும், அவர் அதை பெரும் பிழையாகத்தான் கருதுகிறார். எப்படி என்றால்? நரசப்பையா முழுவதுமாக முடித்து விடாமல் பேச்சை இழுத்தாள். சொல்லுங்கள், எப்படி? நீங்கள் உத்தம பெண்ணாக இருந்தால் கணவன் இருந்த பொழுதே நீங்களும் உடன்கட்டை ஏறியிருக்க வேண்டுமாம். நரசப்பையா சொன்ன உடன்கட்டை விஷயம் சூரீர் என்று மங்கம்மா மனதை தைத்து சில வினாடிகளுக்கு அவளால் பேசவே முடியவில்லை. காலையில் சிற்றுண்டியின் பொழுது முத்தம்மாள் தொட்ட அதே விஷயம், அதே கருத்தை நரசப்பையாவும் தொட்டு பேசுகிறார். நரசப்பையா, ஏன் இந்த ஆண் வர்க்கம் இவ்வளவு சுயநலமாக இருக்கிறது? பெண் இனம் என்பது ஆண்களுக்கு கால் பிடித்து விடுவதற்கு என்று மட்டுமே எல்லோரும் நினைக்கிறார்களா? அப்படி இல்லை ராணி. அரச விஷயங்களில் வீரமும் விவேகமும் தான் பிரதானம். பெண்களோ மென்மையானவர்கள். அவர்களுக்கு வீரமும் விவேகமும் எந்த அளவுக்கு கைவரும் என்பதுதான் அவர்கள் கேட்கும் கேள்வி. அவர்கள் கேட்பது இருக்கட்டும், நான் உங்களை பார்த்து கேட்கிறேன். நீங்களும் அப்படித்தான் எண்ணுகின்றீர்களா? ராணி, சொல்லுங்கள். என்னிடம் நீங்கள் வீரத்தையோ விவேகத்தையோ பார்க்கவில்லையா? அப்படி இல்லை ராணி. நீங்கள் இவ்விஷயத்தில் எவ்வளவு உணர்ச்சி வசப்பட தேவையில்லை. எதிரிகள் உங்களை எங்கே எப்படி தொட்டால் வலிக்குமோ அங்கே அப்படி தொடவே விரும்புவார்கள். இப்பொழுதும் அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் மனதை குழப்பிக் கொள்ளாதீர்கள் ராணி. நான் வருகிறேன். நரசப்பையா எழுந்து கொண்டார். மங்கம்மாள் அவரை இமைக்காத விழிகளோடு ஊடுருவினாள். ராணி, நான் கிளம்புகிறேன். உத்தரவு கொடுங்கள்.
முதலில் அமருங்கள். ராணி, அமரச் சொன்னால் அமர வேண்டும். நரசப்பையாவும் அரைமனதாக அமர்ந்தார். என் கேள்விக்கு நேரடியாக பதில் கூற உங்களால் முடியவில்லையா? இல்லை நீங்களும் அவரை போலவே யோசிக்கின்றீர்களா? ராணி, நான் இந்த நாயக்க ராஜ்யத்தின் உப்பை தின்று வளர்ந்தவன். இதன் விசுவாசி. எந்த நிலையிலும் எதிரிகளுக்கு நான் விலை போய்விட மாட்டேன். இப்படித்தான் லிங்கம நாயக்கரும் கூறினார். என் கணவரும் மகனும் இறந்த உடனே அவரே அரசனாகவும் விரும்பினார். ஆனால் மதுப்பழக்கம், பெண்வெறி, துரோக புத்தி கொண்ட அவர் இந்த மதுரைக்கு அரசனானால், மைசூர் அரசர் தன் பிடியில் இருந்த நாடுகளை எல்லாம் ஒரு விலை பேசி விற்க முற்பட்டது போலவே லிங்கம நாயக்கரும் இந்த மதுரையை விற்க துளியும் அஞ்சமாட்டார். எனவேதான் நான் தடுத்தேன். இந்த நாட்டின் தலைபாகத்தில் முகலாயர்கள், இன்னொரு புறத்தில் மராட்டியர்கள். இது போதாது என்று இன வேறுபாடுகளால் பிரிந்து போனவர்கள் எல்லாம் தனித்தனியே தங்களை காப்பாற்றிக் கொள்ளத்தான் பார்க்கின்றார்கள். ஆனால் ஒருவருக்கும் நாட்டை நாடாக பாவித்து யாரையும் அடிமைப்படுத்தாமல் அதே சமயம் தெய்வீகம் கமழ ஆள வேண்டும் என்கிற விருப்பமே இல்லையே. ராணி, எனக்கெதுக்கு இத்தனை விளக்கங்கள்? என்ன செய்வது? எனது வீரத்தையும் விவேகத்தையும் தாங்கள் உணர்ந்த மாதிரியே தெரியவில்லையே. உண்மைதான் ராணி. லிங்கம நாயக்கரை மதுரை அரசராக ஆக்கிடாதபடி தாங்கள் தடுத்ததில் தங்கள் விவேகம் வெளிப்பட்டது. ஆனால் வீரம் வெளிப்படும் விதமான எந்த ஒரு சம்பவத்தையும் நான் இதுவரை காணவே இல்லை ராணி. காணாத ஒரு விஷயத்துக்காக உங்களை போலியாக புகழ்ந்திடவும் நான் தயாராக இல்லை ராணி. நரசப்பையா மனதில் பட்டதை பேசினார். அந்த சத்தியம் மங்கம்மாளுக்கும் பிடித்திருந்தது. ஒன்று மட்டும் சத்தியம் நரசப்பையா, பெண் தானே இவள். இவளை சுலபமாக ஏமாற்றி விடலாம் என்று யார் நினைத்தாலும் சரி, நான் அவர்களை சும்மா விடமாட்டேன். அதே சமயம் இந்த மாமுதுரை ஒரு பெண்ணால் தான் எல்லாவிதமான வளங்களையும் பெற்றது என்கிற பெயரை வரலாற்றில் இடம்பெறச் செய்யாமலும் நான் சாக மாட்டேன். எனக்காக ஆத்ம சக்தியை நான் அன்னை மீனாட்சி தேவியிடம் இருந்து அனுதினமும் பெற்று வருகிறேன். அவள் அரசாண்ட மண் இது. அவள் அருளால் நான் ஆளப்போவதையும் இந்த மண் பார்க்கத்தான் போகிறது. என்னை இழப்பமாய் கருதும் அந்த குள்ள நரி லிங்கம நாயக்கரை கதற விடுகிறேனா இல்லையா பார். நீங்கள் போகலாம். மங்கம்மாள் நரசப்பையாவையே ஒரு மூன்றாம் மனிதம் போல கருதி பேசியது அவரையும் உறுத்தவே செய்தது. அரைமனதாக அவளுக்கு ஒரு கும்பிடு போட்டுவிட்டு விலகிய அவர், எதிரில் சேவகன் ஒருவன் வந்து, ராணி, உங்களை பார்க்க புலிப்பாண்டி என்னும் இளைஞன் வந்திருக்கிறான். என்ன விஷயம் என்று கேட்டால், அதிகாலை பொழுதை எண்ணி பார்த்தால் என் நினைவு வரும் என்று மட்டும் கூறுகிறான் என்றான். தன்னை பார்க்க திரும்பவும் வந்துவிட்டு அந்த புலிப்பாண்டியனை நினைத்து ஒரு வினாடி ஆச்சரியமாகவும் இருந்தது மங்கம்மாளுக்கு. வரச் சொல்லுங்கள் என்று உத்தரவளித்துவிட்டு அவனுக்காக தயாரானாள். இரு காவலர்கள் அழைத்து வர புலிப்பாண்டியனும் மங்கம்மாள் எதிரில் வந்து நிறுத்தப்பட்டான். ஆலோசனை மண்டப நாற்காலிகளில் வேறு யாரும் இல்லை. எல்லோரும் சித்திரை திருவிழா முஸ்தீபுகளில் இருப்பதால் அரச கூட்டம் என்று ஒன்று வழக்கம் போல நடந்திட வழியில்லைதான். ஆனாலும் மங்கம்மாளின் அன்றாட நடவடிக்கைகளை அவள் எதற்காகவும் மாற்றிக்கொள்வதில்லை. திருவிழாவுக்கு வந்திருக்கும் கம்பளத்து நாயக்கர்கள் ஜக்கமால் பிரசாதம் என்று மலை மீதிருந்து பிரசாதம் கொண்டு வந்து காத்து கொண்டிருந்தார்கள். சில வடநாட்டு சன்னியாசிகள் கங்கை நீர் கொண்டு வந்து வாழ்த்தவும் வழிச்செலவுக்கு மங்கம்மாளிடமே வராகன்களை பெறுவதற்கும் காத்திருந்தார்கள். இத்தனைக்கும் நடுவில்தான் அந்த சந்திப்பு. புலிப்பாண்டிக்கு நன்கு தினவெடுத்த தோள்கள், 6 அடி உயரமுள்ளவனும் கூட. ஆனாலும் அவன் முகத்தில் சோகமும் அவனிடம் ஒரு முடக்கமும் தெரிந்தன. வணக்கம் ராணி. மகாராணி என்று சொல். மங்கம்மாளை ஒட்டி நின்று கொண்டிருந்த லட்சுமிபாய் திருத்தம் மேற்கொண்டாள். ஆனாலும் புலிப்பாண்டி மௌனமாகவே நின்றான். சரி, வந்த விஷயத்தை கூறு. கூற என்ன இருக்கிறது? இந்த மண்ணில் உங்களுக்கு ஒரு நியாயம், ஊர் பெண்களுக்கு ஒரு நியாயம் நிலவும் போது குதர்க்கம் பேசாமல் நேரடியாக விஷயத்திற்கு வா. நான் நொந்து போயிருப்பவன். எனக்கு 2 சகோதரிகள், இருவருமே பேரழிகள், கிளி கொஞ்சும் முகம். இந்த ஊர் கடவுளான மீனாட்சி தாயை பார்த்தால் அவர்களை பார்க்க வேண்டாம். அவர்களை நான் உடன்கட்டை என்கிற பெயரில் அநியாயமாக இழந்துவிட்டு நிற்கிறேன். அதற்கு ராணியால் என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியாது? கோவிலை கட்டுவதும் குளங்களை வெட்டுவதும் சாலைகளை போடுவதும் மட்டும்தானா ராணிக்கு தெரிந்த செயல்கள்? இந்த மாதிரியான கொடுமையான தற்கொலைகளுக்கு ஒரு முடிவு காண வேண்டாமா? சட்டம் போட்டு சரி செய்ய இது ஒன்றும் ஒழுக்கக்கேடோ கொலையோ களவோ இல்லையே. அடுத்தது, இது இந்த பாரத தேசம் முழுக்க உள்ள பழக்கம். ஒரு பெண்ணின் கற்பிற்கு இதை வைத்துத்தான் மதிப்பே வருகிறது. ராணி மங்கம்மாள் சார்பில் லட்சுமிபாய் தான் பேசினாள். அபத்தம். உங்கள் வாதப்படி பார்த்தால் ராணியார் கற்பிழந்தவர் என்றாகிறது. அதான் உண்மையா? அவன் கேள்வி மங்கம்மாளுக்கு தன் மார்பின் மேல் உதை விழுந்தது போல இருந்தது. லட்சுமிபாய், போதும், நிறுத்து. இளைஞனே, நீ கேட்பது சரிதான். உடன்கட்டை ஏறுவதில் எனக்கு உடன்பாடு இல்லாததால் தான் நான் இன்னமும் உயிரோடு இருக்கின்றேன். அப்படி ஒரு பெண் உயிர் வாழ விரும்பும் பொழுது யாராவது அவளை கண்டித்தால் என் கவனத்திற்கு கொண்டு வா. நான் அப்பொழுது எனது படையையே கூட அனுப்பி தருகிறேன்.
மற்றபடி இதற்காக எல்லாம் சட்டம் போட முடியாது. நீ போகலாம். மங்கம்மாள் வெகு வேகமாக ஒரு தீர்வை கூறிவிட்டு எழுந்து நின்றாள் என்றால் அவள் ஆலோசனை மண்டபத்தை விட்டு புறப்பட்டு விட்டாள் என்று அர்த்தம். நிறைய பேர் காத்திருக்கும் பொழுது புலிப்பாண்டி அவள் மனநிலையை சலனப்படுத்தி விட்டதால் மங்கம்மாளால் அதற்கு மேல் அங்கே இருக்க முடியவில்லை. காவலர்களுக்கும் புலிப்பாண்டி அருகில் வந்து கிளம்பு என்று கண்ணாலேயே அறிவுறுத்தினர். புலிப்பாண்டிக்கும் சற்று ஏமாற்றமாகவே இருந்தது. அவன் எதிர்பார்த்தது வந்தது அந்த வார்த்தைகளை மட்டுமல்ல, மங்கம்மாள் பற்றி அவன் கேள்விப்பட்டிருந்த விஷயங்கள் எல்லாமே வேறு. நடந்ததை கேட்டு மங்கம்மாள் மிகவே வருந்துவாள், ஆறுதல் கூறுவாள். அது மட்டுமல்ல, தன் ஆட்சியில் உடன்கட்டை ஏறுவது பாவம் என்று அவள் உறக்கவே சொல்வாள் என்று, அதற்கு தன்னையே அவள் உதாரணம் காட்டுவாள் என்பதெல்லாம் அவனுக்குள் ஓடிய எண்ணங்கள். ஆனால் மங்கம்மாள் அவன் எதிர்பார்த்தது போலவும் நடந்து கொள்ளவே இல்லை. அதற்காக மோசமாகவும் நடந்து கொள்ளவில்லை. அவனுக்கும் சற்று குழப்பமாகத்தான் இருந்தது. காவலர்கள் அவனை வெளியே கொண்டு வந்து விட்டு மாமரையின் செம்மண் மேவிய நீண்ட சாலையை காட்டி போ என்றனர். சாலை மேல் வடிந்திராத திருவிழா கூட்டம். உச்சிவான் நோக்கி சூரியனும் வந்திருந்தான். சுல்லென்ற வெயிலின் தாக்கம் மனதின் நெருப்போடு போட்டி போட்டது. சித்திரை வெயில். புலிப்பாண்டி குதிரையை ஒரு வணிகர் வீட்டு வாயிலில் உள்ள வாகை மரத்தில் கட்டிவிட்டு வந்திருந்தான். அதை நோக்கித்தான் நடக்கவும் செய்தான். அவனுக்கு தெரியாது அவனை சிலர் தொடர்வது. குதிரையை அவன் நெருங்கிய பொழுது ஆச்சரியம் காத்திருந்தது. குதிரைக்கு பச்சை புற்கள் போடப்பட்டிருந்தன. கழுத்து கால்பாகத்தில் உள்ள அதன் உன்னிப்புண்களுக்கு மஞ்சள் பத்தும் போடப்பட்டிருந்தது. அது யார் வேலை என்று பார்த்த பொழுது ஒருவன் முன் வந்தான். சாதாரணமாக மதுரையில் சித்திரை நாளில் யாருமே மேலங்கி அணிவது கிடையாது. அப்படியே அணிந்திருந்தாலும் அது இறுக்கமாக இருக்காது. ஆனால் இவனோ இறுக்கமாக அணிந்து நான் பாண்டி நாட்டவனே இல்லை என்பது போல தோற்றமளித்தான். யார் நீ? நண்பன் தான் புலிப்பாண்டியா? உனக்கு இனி நான் மட்டுமில்லை, இவர்களெல்லாம் கூட நண்பர்கள்தான். என்னை உங்களுக்கு எப்படி தெரியும்? பாம்பின் கால் பாம்பரியும் என்பார்களே, அப்படித்தான். எதையும் நேராக கூறுங்கள். உனது இந்த குதிரைக்கு நிறைய வயதாகி விட்டது போல தெரிகிறது. பற்களை வைத்து கணக்கிட்டதில் இந்த குதிரைக்கு 24 வயதாகிறது. இது இனி சரியாக ஓடாது. இந்த குதிரையை அழகர் மலை காட்டில் கொண்டு போய் விட்டுவிடு. அங்குள்ள புலிகளுக்கு நல்ல உணவாகி இதற்கு மோட்சம் கிட்டட்டும். உனக்கு நாங்கள் நல்லதொரு இளம் குதிரையை தருகிறோம், அதுவும் வெள்ளை நிறத்தில். இது என்ன வேண்டாத பேச்சு? யார் நீங்கள்? உங்களுக்கு என்ன வேண்டும்? சுருக்கமாக கூறிவிடுகிறேன். நாங்களும் உன்னை போலத்தான் ராணி மங்கம்மாளை வெறுப்பவர்கள். ஒரு பெட்டை நாடாள்வதை சகிக்க முடியாதவர்கள். அவளை கவிழ்க்க துடிதுடித்தபடி இருப்பவர்கள். தவறு. எனக்கு ராணியிடம் உங்கள் அளவு கோபமோ காழ்ப்போ கிடையாது. விலகுங்கள். அவசரப்படுகிறாய் என் அன்பா. எங்கள் அளவு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நிச்சயம் நீ ராணியை ஆதரிப்பவன் இல்லை என்று சொல்லாமல் சொல்லிவிட்டாய். எங்களுக்கும் அதுதான் வேண்டும். இது என்ன கொடுமை? நான் என் சகோதரியை இழந்த துக்கத்தில் இருப்பவன் என்னிடம் போய் ஏதேதோ பேசினால் எப்படி? உன் துக்கம் பற்றி எங்களுக்கும் தெரியும். நாங்களும் உன்னை போல்தான் இந்த கொடுமையான உடன்கட்டை பழக்கத்தை ஒழுக்க நினைப்பவர்கள். உனக்காவது உன் சகோதரிகள் தான் இருந்தனர். நாங்கள் எங்கள் கண் எதிரில் எங்கள் தாயையே தீக்கு இரையாக கொடுத்தவர்கள். எங்களுக்கு எப்படி இருக்கும் என்று எண்ணிப்பார். சரி, அதற்கும் ராணி மங்கம்மாளை ஒழித்து கட்ட நினைப்பதற்கும் என்ன சம்பந்தம்? மங்கம்மாள் ஒழிந்தால்தான் அவளது மருமகள் முத்தம்மாள் ஆட்சிக்கு வருவாள். அவள் நாம் விரும்பும் விகிதம் ஆட்சி செய்யக்கூடியவள். அவர்கள் பேச்சு அவனிடம் ஓரளவு வேலை செய்ய ஆரம்பித்தது. மங்கம்மாளுக்கும் முத்தம்மாளுக்குமான வித்தியாசத்தை ஒரு கணம் மனதில் ஓடவிட்டு பார்த்தான். இரவு நேரம் தூக்கத்தை மீறி கர்ப்ப வயிற்றுடன் தன்னை வந்து பார்த்த மங்கம்மாள் எங்கே? நேருக்கு நேர் சந்தித்தும் இறுக்கமாக இருந்து கொண்டு தன் தாதியை பேச வைத்த மங்கம்மாள் எங்கே? அவன் மனதில் ஏற்பட்ட மாற்றத்தை அவர்களும் உருட்டி ஒன்று திரட்ட தொடங்கினர். இந்த மங்கம்மாள் ஒரு பதவி ஆசைக்காரி. அதனால் தான் இவர்கள் இனத்திலேயே பலர் தகுதியோடு இருந்தும் அவர்களை இவள் துளியும் கணக்கில் எடுத்துக் கொள்ளவில்லை. எனக்கு உங்கள் திட்டம் விளங்கவில்லை. அத்துடன் எனக்கு இந்த நாட்டு அரசியல் பற்றி எதுவும் தெரியாது. தெரியாவிட்டால் நாங்கள் தெரிவிக்கின்றோம். என் விருப்பம் அதுவல்ல. உடன்கட்டை ஏறுவது போன்ற கொடுமைகள் நீங்க வேண்டும். இந்த பாண்டிய நாடு எல்லா விதத்திலும் வளமாகவும் பலமாகவும் திகழ வேண்டும். அப்படி நடக்க வேண்டுமானால் மங்கம்மாள் ஒழிய வேண்டும். நான் அப்படியெல்லாம் நினைக்கவில்லை என்றான் புலிப்பாண்டி. இனி நீ அப்படி நினைத்தால்தான் நமக்கெல்லாம் நன்மை. அதிலும் நீ சொக்கம்பட்டி நல்லூர் தலையாரியின் உறவினன். அதை வைத்துக்கொண்டு மங்கம்மாளின் குதிரை படையில் சேரலாம். ஆனால் உன் போன்ற மறவர்களுக்கு இரவு காவல் படையில்தான் இடம் கிடைக்கும். அந்த தளபதி நரசப்பையாவுக்கு மறவர்களுக்கு பெரிய பதவியோ உயர்வோ தர துளியும் மனதே வராது. நீங்கள் அதிகம் இனம் குறித்து பேசுகிறீர்கள். நீங்கள் யார் என்று நான் அறிந்து கொள்ளலாமா? நாங்கள் என்ன தயக்கம்? சொல்லுங்கள். நாங்கள் ஒரு வகையில் மங்கம்மாளுக்கு விரோதிகள். அதாவது திருவிதாங்கூர் ரவிவர்மாவின் பின்னால் அணிதிரண்டு நிற்பவர்கள். என் பெயர் ஆதிகேசவன். இவன் பெயர் பரமேஸ்வரன்.
ஓ, உங்களுக்குள் இப்பொழுது நடப்பது பதவிச் சண்டை என்று சொல்லுங்கள். நீ எப்படி வேண்டுமானாலும் கூறிக்கொள். அதே சமயம் நீ இனி எங்களில் ஒருவன். நாளையே எங்கள் ரவிவர்மா பொறுப்புக்கு வந்தால் குதிரைப்படைக்கு உன்னை தலைவனாக்கி மாதம் 2000 வராகன் உனக்கு படைப்பணமாக வழங்கப்படும். சரிதானே? புலிப்பாண்டி அவர்களுக்கு என்ன பதில் கூறுவது என்று தெரியாதவனாக நெடுநேரம் மௌனமாக நின்றான். இளைஞனே, என்ன யோசனை? எனக்கு அவகாசம் கொடுங்கள், யோசித்து சொல்கிறேன். இதில் யோசிக்க என்ன இருக்கிறது? உன்னை போல் பாதிக்கப்பட்டவர்களை ஒன்று திரட்டி போராடினால்தான் எங்களாலும் வெற்றியை வேகமாக பெற முடியும். தயவு செய்து என்னை வற்புறுத்தாதீர்கள், எனக்கு அவகாசம் தாருங்கள். புலிப்பாண்டியன் அவர்களிடம் சற்று படபடப்பாகவே பேசினான். அவர்களும் விட்டு பிடிக்கும் எண்ணத்துடன் சரி என்றனர். நாளை இதே நேரம் இதே இடத்தில் உனக்காக நாங்கள் காத்திருப்போம். நீ நல்ல பதிலுடன் வருவாய் என்று நம்புகிறோம். அப்படி நீ வந்தால் நாளையே வைகை ஆற்றின் வடகரையில் இருக்கும் எங்கள் தலைவரிடம் உன்னை அறிமுகப்படுத்தி உனக்கு ஒரு முக்கிய பொறுப்பையும் கொடுப்போம். அவர்களில் ஒருவன் தீர்க்கமான குரலில் கூறிவிட்டு விலகத் தொடங்கினான். புலிப்பாண்டியனும் தீவிரமான எண்ணங்களுடனே தனது குதிரை மேல் ஏறி அமர்ந்தான். அதுவும் துல்லியபடியே ஓடத் தொடங்கியது. வழியில் அவனது குதிரைக்கு தாகம் எடுப்பதை உணர்ந்தவன் கிரிதிருமால் நதி பக்கமாக குதிரையை ஓட்டிப்போய் அதற்கு தண்ணீர் காட்டினான். கிரிதிருமால் நதி ஒன்றும் அதிக அகலமில்லை. இருமருங்கும் கோரை புதரும் தாழை புதரும் மண்டி கிடந்தது. அதை ஒட்டியே ஒரு ஒத்தையடை பாதையும் சென்றபடி இருந்தது. அதில் கூட நல்லூருக்கு செல்ல முடியும். புலிப்பாண்டியும் அதன் மேல் விரையத் தொடங்கினான். ஆனால் அவனுக்கு தெரியாமலேயே அவனை இரு கண்கள் கவனித்துக் கொண்டே இருந்ததுதான் ஆச்சரியம். நல்லூர். தலையாரி மறவர் சோகமாக திண்ணை மேல் அமர்ந்திருக்க சாவு நிகழ்வின் தொடர்ச்சியாக நீர்மாலை எடுப்பது எனப்படும் சடங்கிற்கான ஆயுதங்கள் அரங்கேறிக் கொண்டிருந்தன. தலையாரி மறவரிடம் ஒருவருக்கு பலர் புலிப்பாண்டியை பற்றிதான் பேசியிருந்தனர். பெரியவக கவனத்துக்கு ஒரு விஷயம். நம்ம புலிப்பாண்டி போற போக்கு ஒன்னும் சரியில்லை. நம்ம சம்பிரதாய பழக்க வழக்கங்களை விமர்சிக்கிறதுக்கும் ஒரு எல்லை இருக்கு. கொஞ்ச காலமாவே நம்ம மக்கள் ரொம்பவே மாறிட்டு வராக. பாதிரி மார்க ஒரு பக்கம் வந்து இயேசு சாமி தான் உத்தமமான சாமின்னு பிரச்சாரம் போய்கிட்டு இருக்கு. சேது மண்ணுல நம்ம சேதுபதி கிழவரே ரொம்பவே கஷ்டத்துலதான் இருக்காரு. அவரு உறவுலேயே சிலர் பாதிரிமார்களோட ரொம்ப இணக்கமா இருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம். இது நமக்கெல்லாம் ஒரு சோதனையான காலம். நம்ம சாஸ்திர சம்பிரதாயத்துல நாம உறுதியா இருக்க வேண்டிய நேரமும் கூட. புலிப்பாண்டி பாசத்துல புரியாம பேசுறான். புருஷன் பொஞ்சாதி உறவுங்கிறது இந்த மண்ணோட முடிச்சு போற உறவு இல்ல. அது சென்மத்துக்கும் தொடரணுங்கிறதுனாலதான் புருஷன் செத்தா பொஞ்சாதி அவனோட தொடர்ந்து செத்து போவரா. அப்படி போறவங்க சாமி மாதிரி நம்ம தலைமுறைக்கே காவலும் இருப்பாங்க. அதுவே பழுதா போனா காவக்காக்க வேண்டியவங்க சாபம் கொடுத்தா என்ன ஆகிறது? இப்ப ராமநாதபுரம் சீமையிலையும் அதுதான் நிலைமை. உடன்கட்டை ஏற பயந்துகிட்டு பல பொண்ணுங்க ஊரை விட்டே ஓடி போயிட்டதால செத்தவங்க சாபம் ஊரையே மழை தண்ணி இல்லாம வாட்டி வதச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு நல்ல மழை பெஞ்சு பல வருஷம் ஆச்சாங்க. இப்படி பலரும் பலவிதமாக பேசிவிட்டு போனது அவருக்குள் அலை புரண்டபடியே இருக்க புலிப்பாண்டியையும் உறவினர்கள் பிடித்து இழுத்து வந்தனர். அவனும் தலையை குனிந்து கொண்டு அவர் முன் நின்றான். உறவுகளும் சுற்று சூழ்ந்து கொண்டு விட்டனர். கதவுக்கு பின்னால் நின்று கொண்டு தன் மருண்ட விழிகளால் நடப்பதை கவனிக்க தொடங்கிவிட்டாள் பூமணி. என்னப்பு, ராத்திரி பகல்னு பாராம மருத பக்கம் போய் வர மாதிரி தெரியுது. பெரியப்பா, எதுவா இருந்தாலும் நேரா கேளுங்க. நேராத்தானப்பா கேக்குறேன். இங்க துக்க காரியம் தலைக்கு மேல இருக்கையில மருத பக்கம் என்னப்பா சோழி? ராணி மங்கம்மாதேவிய பார்த்து சாங்கியம் சடங்குன்னு இங்க நடக்கிற கொடுமைகளை தடுத்து நிறுத்த பார்த்தேன். ஆனா என்னால முடியல. அது எப்படி முடியும்? அந்த அம்மா உசுரோட இருக்கிறதையே தப்பா பேசும்போது அது எப்படி உனக்கு உதவி செய்யும்? போகட்டும், நாயக்கர் அரண்மனை வாசப்படியையாவது உன்னால மிதிக்க முடிஞ்சிச்சா? பெரியப்பா, நான் ராணிய பார்த்து குமரி கொட்டிட்டு தான் வந்திருக்கேன். சாஸ்திர சம்பிரதாயத்துல தலையிட அவங்க தயாரா இல்ல. ஆனா எந்த பொண்ணாவது எனக்கு தீக்குளிக்க விருப்பம் இல்லைன்னா இனி அவங்களை சிதல பிடிச்சு தள்ள முடியாது. ராணி அதை தடைக்க படை அனுப்புறதா சொல்லியிருக்காங்க. பொம்பளைக்கு பொம்பளை இந்த அளவு கூட பேசாட்டி எப்படி? போகட்டும், ஆனா இந்த காலத்துல ஒத்தியும் கூட சொல்ல மாட்டா. நம்ம பொண்ணுங்களுக்கு புருஷன் தான் சாமி. சாமியை விட்டுட்டு சக்கைய தின்னுகிட்டு பொட்டில்லாம வாழ ஒரு காலம் நம்ம பொண்ணுங்க சம்மதிக்க மாட்டாங்க. உனக்கு இள வயசு, உணர்ச்சி வசப்பட்டு கிடக்க. எங்களுக்கும் பாசநேசம்லாம் இல்லாமல இல்ல புலி. ஊர உலகத்துக்காக அடக்கிட்டு இருக்கேன். நம்ம இனத்துல ஆண் பொறப்பு வீரத்துக்குன்னா பொன் பொறப்பு தியாகத்துக்குடா, புரிஞ்சுக்க. தலையாரி மரவனின் கொந்தளிப்பான பேச்சு புலிப்பாண்டி முகத்தில் ஒரு சிரிப்பைத்தான் தேக்கியது. சாதாரண சிரிப்பில்ல, இலக்கார சிரிப்பு. என்னடா சிரிக்கிற? சிரிக்க முடியுதா உன்னால? ஏன் முடியாம பெரியப்பா? பழம்பெருமை பேசுறதுக்கும் ஒரு எல்லை இருக்கு பெரியப்பா. ஆணுன்னா வீரம், பொண்ணுன்னா தியாகம்னு பேசுறத கேட்க நல்லாத்தான் இருக்கு பெரியப்பா. அதை விட 2 பேருக்குமே 2 இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்.
அப்படின்னா நீங்க தானே பெரியப்பா சொல்லுவீங்க, கொல்லை பக்கம் வந்துட்ட புலியை காதுல போட்டிருக்கிற தண்டட்டிய கழட்டி வீசி துரத்துனதுலதான் மறைச்சின்னு. ஆமா, இப்பவும் அப்படியே தான் சொல்றேன். அப்ப அந்த வீரத்தை என்னங்கிறது? நான் புள்ளை பக்கவும் சோறு கஞ்சி வடிக்கவும் புருஷன் செத்தா உடன்கட்டை ஏறவும் தான் அவனை இருந்துடலையே. போதும் புலி, பேச்சுக்கு பேச்சுன்னு வளர்த்திக்கிட்டு போகாத. தனிமரம் தோப்பாகாது. உன் ஒருத்தனால எதையும் மாத்த முடியாது. அப்படி மாறினா ஊரு உலகம் தாங்காது. இப்பவே ராமநாதபுரம் ஜில்லாவில பெரும் பஞ்சமாம். பூமி கிழங்கை அவிச்சு திங்கிற கொடுமை அங்க. காரணம் ஊர் சாபம். சரி பெரியப்பா, பேச்ச விடுங்க. ஆனா ஒண்ணு, நான் கல்யாணம் கட்டும்போது நான் செத்தா கூட வந்து சாவேன்னு சொல்றவளே நான் பொஞ்சாதியை ஏத்துக்கவே மாட்டேன். நான் போயிட்டாலும் என்னிடத்துல இருந்து என் பிள்ளைகளை பாத்துக்கிற துணிச்சல் உள்ளவதான் எனக்கு பொஞ்சாதியா முடியும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் கிடையாதுரா புலி. நினப்புத்தான் பொழப்ப கெடுக்குது பெரியப்பா. அதோ என் பூமணி எனக்காகவே காத்துட்டு இருக்காரவ. எங்க அவளை என் விருப்பத்துக்கு எதிரா பேச சொல்லுங்க பாப்போம். புலிப்பாண்டியன் போகிற போக்கில் பூமணியை பிடித்திருத்தான். அவளுக்கும் பகீரென்றது. மருள மருள பார்த்தாள். எல்லோர் பார்வையும் கூட அவளையே பார்த்தன. என்ன பூவு, என்னம்மா எல்லோரும் பாக்குறாங்க பாரு, இந்த பயல்கிட்ட தினமா ஒரு பதில சொல்லுதாயி. உறவுகளில் ஒருவர் நம்பினார். இருந்தும் பூமனிடம் ஒரு தயக்கம். புலிப்பாண்டியனோ அவளை ஏராளமான அர்த்தங்களுடன் ஊடுருவியபடியே இருந்தான். அவளும் அவன் கண்களை ஊடுருவினாள். அவன் இதயத்தின் அடித்தளத்தில் படிந்திருக்கும் காதலும் பெண்பால் நேசமும் அவளை அப்படியே சொக்க வைத்து விட்டது. இருந்தும் இந்த நேரத்துல இந்த வீட்டுல இப்படி ஒரு கேள்வி அவசியமாமாமா என்று மெல்லிய குரலில் கேட்டாள். வாஸ்தவம்தான், ஆனா இந்த பய பேச்சை எடுத்துட்டானே, அதுவும் உன்னை தொட்டு முடிஞ்சிருச்சே, அதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாத்தானே. எல்லா காரியம் முடியட்டுமாமா, நான் அப்புறமா சொல்றேன். இல்ல பூமணி, ஒரு அநியாயம் கிட்டத்தட்ட நடந்துட்ட இந்த சாவு வீட்டிலேயே அதுக்கு ஒரு சாவுமணி அடிக்கிற மாதிரி நீ ஒரு பதிலை சொல்லித்தான் தீரணும். புலிப்பாண்டியன் ஆவேசமாக முன் வந்து அவளை இழுத்தான். அவளும் தயங்கி தயங்கி பார்த்துவிட்டு மெல்ல தரையாரி மறவர் அருகே வந்தாள். பின்பு, மன்னிச்சிருங்க மாமா, என் வரையில அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் என் வேதம். அவர் சொன்னா நான் கழுமரமும் ஏறுவேன். அவருக்காக நான் கடல் தண்ணியையும் குடிப்பேன். புள்ள குட்டிங்க மனசு துடிக்க துடிக்க தீயில இறங்குற பெத்தவ ஒரு தடவைதான் சாவுறா. ஆனா அதை பார்க்கிற உசுருங்க அதை நினைக்கும் போதுமெல்லாம் தீக்குளிக்குதுங்க. இந்த கொடுமைக்கு என் ராசா ஒரு சாவுமணி அடிக்க நினைக்கிறதா தப்பு. அது தப்புனா கிழக்கால சூரியன் உதிக்கிறது தப்பு. ஊருணி தண்ணியில மீனுங்க நீந்துறதும் தப்பு. விதை நெல் முளைக்கிறதும் தப்பு. முளைச்ச நெல்ல தீங்கிறதும் தப்பு. பூமணியின் பதிலை கேட்டு புலிப்பாண்டி எகிரி குதித்தான். தன்னை மறந்து சிலர் கைத்தட்டவும் செய்தனர். சிலர் பெண்கள் பெருமிதத்தோடு பூமணியை பார்க்கவும் செய்தனர். தலையாரி மறவர் மட்டும் தலையை குனிந்து கொண்டார். மறுநாள் காலை வேளை ஆலோசனை மண்டபத்திற்கு மங்கம்மாளும் வந்து சேர்ந்தாள். முதல் நாள் வந்திருந்து சந்திக்க முடியாமல் போன அவ்வளவு பேரும் திரும்ப வந்திருந்தனர். அவர்களில் வடநாட்டு யாத்திரிகர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டது. நெற்றியில் நாமமும் உச்சி குடுமியுமாய் அந்த யாத்திரிகர்களும் மங்கம்மாவை வேத கோஷத்தோடு வாழ்த்தி தங்கள் வசமுள்ள கங்கா ஜலத்தால் அவள் சிரசில் தெளித்தனர். அவர்களுக்கு ஹிந்தி தான் தெரியும். மங்கம்மாளின் அவையில் ஹிந்தி அறிந்த துவாஷியும் இருந்தான். அவன் அவர்கள் பேச பேச மொழி பெயர்த்தான். அவர்கள் ராமநாதபுரம் சென்று ராமேஸ்வரம் கடலில் நீராடிவிட்டு காசி திரும்பும் வரை வழிச்செலவுக்கு நித்திய பூஜைக்கும் உதவும்படி கேட்டனர். அப்போதே 1000 பக்கடாக்களை கொடுக்க உத்தரவிட்டாள். அடுத்தடுத்து சந்திப்புகள் நிகழ்ந்து முடிந்தன. பொறுமையாக காத்து கொண்டிருந்தான் ஒற்றன் ரங்கதுரை. எல்லோரும் சந்தித்து முடித்த நிலையில் மங்கம்மாளை நெருங்கியவன் அவள் காதோரமாக ஏதோ சொன்னான். அடுத்த நொடியே மங்கம்மாள் முகத்தில் அசாத்திய மாறுதல். அப்படியே நெடுநேரம் வரை யோசித்தவள் திரும்பவும் அவன் காதில் குசுகுசுத்தாள். அவன் முகத்திலும் பதிலுக்கு மலர்ச்சி. அடுத்த சில நிமிடங்களிலேயே அவன் புறப்பட்டு விட்டான். அந்த வணிகரின் வீட்டிற்கு முன்னால் உள்ள வாகை மரத்தடியில் முதல் நாள் புலிப்பாண்டியனை சந்தித்த இளைஞர்கள் காத்து கொண்டிருந்தனர். புலிப்பாண்டியனும் தனது புறவியில் வந்து சேர்ந்தான். வரும்போதே அவன் முகத்தில் சுரத்தில்லை. அதுவே அவன் அவர்களுக்கு சாதகமான பதிலை கூறப்போவதில்லை என்பதை உணர்த்திவிட்டது. என்ன நண்பா, நல்ல முடிவெடுத்து விட்டாயல்லவா? இல்லை நண்பர்களே, என்னால் உங்களோடு ஒன்றுபட்டு வர முடியாது. நான் துரோகம் புரிய அச்சப்படும் வீர மறவன். போர்க்களத்தில் முன்னின்று யுத்தம் செய்ய தயாராக இருப்பவன். உங்கள் போக்கிலோ ஒளிவும் மறைவும் இருக்கிறது. அதை நான் தவறு சரி என்று விமர்சனம் செய்யவில்லை. என் இயல்புக்கு மாறுபட்டது அது. எனவே என்னை விட்டுவிடுங்கள். உங்கள் வழி உங்களுக்கு, என் வழி எனக்கு. புலிப்பாண்டியன் சொன்ன வேகத்தில் குதிரையை சீண்டி விடவும் அதுவும் சீறி ஓடத் தொடங்கியது. அவன் பதிலால் அந்த இளைஞர்கள் முகத்தில் ஏராளமான திகைப்பு. வானிலும் சித்திரை சூரியனின் உக்கிர தகிப்பு. போகட்டும், விட்டுத்தள்ளு. நம்மை மதித்து நேரில் வந்து தன் எண்ணத்தை ஒளிவு மறைவின்றி சொன்னதற்காகவே அவனை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது.
எங்கே போய்விடப் போகிறான்? திரும்பவும் ஒரு நாள் இவன் வருவான் என்றான் அவர்களில் ஒருவனான ஆதிகேசவன். அவர்களில் அந்த உரையாடலை கேட்டபடியே அமர்ந்திருந்தாள். அவர்களுக்கு அருகில் சற்று தள்ளி அமர்ந்த நிலையில் பதநீர் விற்கும் கிழவி ஒருத்தி. அவர்கள் அங்கிருந்து விலகவும் பதநீர் பானையுடன் புறப்பட்டு விட்ட அவள் அதே வீதியில் தேரடி நிழலில் காத்திருக்கும் ஒற்றன் ரங்கதுரையிடம் போய் அவர்கள் பேசியது எல்லாம் அப்படியே ஒப்புவித்தாள். அதை கேட்ட ஒற்றன் ரங்கதுரை முகத்தில் ஒரு மகிழ்ச்சி புன்னகை. மங்கம்மாளின் அந்தரங்க மண்டப அறை. அமைச்சர் அச்சையாவும் தளவாய் நரசப்பையாவும் அவளிடம் ஆலோசனை நடத்தியபடி இருந்தனர். அன்று காலை மங்கம்மாளின் வாழ்க்கையில் ஒரு சோதனையான காலகட்டம். மருமகள் முத்தம்மாளுக்கு உடல் நலம் சரியில்லாது போய் விஷக்காய்ச்சல் ஏற்பட்டிருந்தது. அது வயிற்றில் வளரும் குழந்தைக்கு ஆபத்தை உருவாக்கலாம் என்று ஒரு கருத்து மருத்துவர்களால் கூறப்பட்டிருந்தது. அந்த சோகம் அவள் முகத்தில் தெரிந்தது. அமைச்சர் அச்சையா கேரள வைத்திய முறை வேகமாக குணப்படுத்தும் என்று தன் கருத்தை கூறியது மட்டுமல்ல, திருவிதாங்கூர் பக்கமாய் நாராயணசேரி எனும் ஊரில் ஒரு தேர்ந்த நம்பூதிரி பிரசனம் பார்த்து ஆயுர்வேதம் மருந்து கொடுப்பதில் தலை சிறந்து விளங்கி வருவதையும் கூறி அவரையும் அழைத்து வர உடனே ஏற்பாடு செய்யலாம் என்றும் கூறியிருந்தார். மங்கம்மாள் முகத்திலும் முத்தம்மாள் குறித்த கவலை ரேகைகள். அவ்வேளையில் தளவாய் நரசப்பையாவிடமும் ஒரு சிறு குழப்பம். அது முழுக்க முழுக்க லிங்கமநாயக்கர் பற்றியதாக இருந்ததால் அது எப்படி எடுப்பது என்கிற குழப்பம். இருந்தும் சில அரசியல் விஷயங்களை பேச வேண்டிய நேரத்தில் பேசிவிட வேண்டும். இல்லாவிட்டால் அது முதலுக்கே மோசம் செய்துவிட்ட அனுபவங்கள் நரசியப்பாவிடம் உண்டு. எனவே லிங்கமநாயக்கர் பற்றிய தன் கருத்தை அப்பொழுதே பேசிவிட தீர்மானித்து ராணியாருக்கு ஒரு விண்ணப்பம் என்று ஆரம்பித்தார். மங்கம்மாளும் முத்தம்மாளின் கவலையிலிருந்து சற்று விலகி வெளிவந்தாள். என்ன நரசப்பையா, நான் கூறப்போகும் விஷயம் கேட்டு தாங்கள் மேலும் வருத்தப்படலாம். அப்படியென்றால் இப்போது அந்த விஷயத்தை நாம் பேசத்தான் வேண்டுமா என்றார் ராணி. ஆமாம், பேசுவது மட்டுமல்ல, வேகமாக தாங்கள் ஒரு நல்ல முடிவுக்கும் வந்தாக வேண்டும். சரி, சொல்லுங்கள். இது ஒரு சிக்கலான விஷயம். தற்போதைய நமது மதுரை அரசாட்சி குறித்து நம்மை சுற்றி இருக்கும் அதிகார மையத்தில் இருக்கும் அவ்வளவு பேருக்கும் ஒரு குழப்பம் இருந்தபடியே இருக்கிறது. தெரிந்த விஷயம்தானே. ஒரு பெட்டை எப்படி ஆள முடியும் என்கிற அவர்களின் பொறாமைக்கு நான் என்ன செய்ய முடியும்? பொறாமை ஒரு புறம், பல பாளையக்காரர்கள் இந்த ஆண்டு நமக்கு செலுத்த வேண்டிய வரி பணத்தை செலுத்தவில்லை. அவர்களிடம் வரியை பெற வேண்டுமானால் அந்தந்த பாளையங்களின் மேல் போரிட்டாக வேண்டும். போரிடும் தைரியம் தங்களுக்கு இருப்பதாக யாரும் நினைக்கவில்லை. சுற்றி வளைத்து பேச வேண்டாம். கன்னிவாடி அம்மைய நாயக்கனூர் பாளையாதிபதிகளுக்கு என் கணவர் இறந்தது முதலே பேராசை துளிர்விட ஆரம்பித்து விட்டது. அவர்களுக்கு உடனடியாக ஓலை அனுப்புங்கள். வட்டியும் முதலுமாக வரிப்பணம் வரும் அமாவாசைக்குள் வந்தாக வேண்டும். இல்லாவிட்டால் நானே தலைமை தாங்கி பெரும் பறையுடன் வருவேன். போர்க்களத்திலும் மன்னிப்புக்கு இடம் கிடையாது. அங்கேயே அப்போதே தலையை வாங்கி விடுவேன் என்றும் அதில் மறக்காமல் குறிப்பிடுங்கள். மங்கம்மாளின் ஆவேசம் நரசப்பையாவுக்கே ஒரு ஆச்சரியம்தான். முந்தைய தினம் ஆலோசனை மண்டபத்தில் அவளோடு பேசியதும் அப்போது அவள் கேட்ட கேள்வியும் நினைவுக்கு வந்தது. என்ன யோசனை? பாளையக்காரர்களின் இந்த கண்ணாமூச்சிக்கெல்லாம் பயந்தால் இந்த மதுரை அரசையே அவர்களிடம் பாளையமாக கருதி விடுவார்கள். போகட்டும், என் தந்தை குறித்து ஏதும் செய்தி உண்டா? மங்கம்மாள் அங்கே தொட்டு இங்கே தொட்டு அவள் தந்தையுடன் வரவும் நரசையப்பாவுக்குள் பலத்த ஆச்சரிய அதிர்வுகள். ராணி, தங்கள் தந்தையாகிய லிங்கம நாயக்கரை எதிரியின் இடத்தில் வைப்பதா, உங்களின் நலன் விரும்பியாக கருதுவதா என்பதில் நிறையவே எனக்குள் குழப்பங்கள். அவரே குழப்பத்தில் தானே இருக்கிறார். முதலில் இந்த மதுரைக்கு மந்திரியாக இருந்தார், பிறகு துரோகியானார். நெடுங்காலம் துரோகியாகி இருந்தவர் என்னை என் கணவருக்கு கொடுத்து ஒரு சமாதானத்திற்கு தயாரானார். இதனால் தஞ்சை, திருச்சி என்கிற நகரங்கள் மதுரைக்கு நட்பாகும் என்று என் கணவரும் கருதினார். அதே சமயம் என்னை ஒரு வைப்பாட்டி போல வைத்துக்கொண்டு என் கணவர் தஞ்சை நாயக்கர் மகளை மணக்கவும் விரும்பினார். அதற்கு தஞ்சை நாயக்கரும் சம்மதிக்கவில்லை, என் தந்தையும் சம்மதிக்கவில்லை. என் தந்தைக்கு என் வாழ்க்கை எங்கே பறிபோய் விடுமோ என்கிற பயம். நல்ல வேளை, என் வாழ்வில் சக்களத்தி ரூபத்தில் விதி சதி செய்யும் என்று நானும் அச்சப்பட்ட நாட்களும் உண்டு. அப்படி ஏதும் நடக்கவில்லை. இதெல்லாமே பழைய விஷயங்கள். இப்போது என் கணவரே இல்லை, நான் மட்டும் இருக்கிறேன். இதனால் என் தந்தை என் மூலமாக ஒரு நாளாவது இந்த மதுரை அரையணைக்கு அரசராக விட துடிக்கிறார். ஆனால் அவரது மகளான நானே அதற்கு எதிராக இருப்பதால் வருத்தம் ஒருபுறம், எதிர்ப்பு ஒருபுறம் என்று குட்டி குட்டி குழப்பங்கள் செய்து வருகிறார். அவரை யாரும் என் தந்தையாக பார்க்கவில்லை. முன்னாள் மந்திரி, இன்று எதிரி என்றுதான் பார்க்கின்றனர். அதே சமயம் அப்பாவை பற்றி மகளிடமே தவறாக எப்படி கூறுவது என்கிற குழப்பம் வேறு. உங்களிடமும் அது நிறையவே உள்ளது, சரிதானே? மங்கம்மாள் நரசையப்பாவின் மனதில் இருப்பதை அப்படியே படம் பிடித்து பேசியது நரசப்பையாவையே ஒரு கணம் சிலிர்க்க வைத்து விட்டது.
ராணி, என் மனதில் இருப்பதை எல்லாம் அப்படியே எடுத்து வைத்து விட்டீர்கள். அவர் இந்த ஆட்சிக்கு எதிராக பெரும் குழப்பம் விளைவிக்க பார்த்தால் நான் கைது செய்யலாம் தானே? அதற்கு அவசியமில்லை. நேற்றைய இரவு நானே நேரில் அவரை சந்தித்தேன். மங்கம்மாள் அடுத்த குண்டை வீசினாள். ராணியாரே, எப்போது, எங்கே? நேற்று இரவு பள்ளியறை பூஜையின் போது அன்னை மீனாட்சி ஆலயத்தில். ஆச்சரியமாக உள்ளதே, அவர் எங்கே அங்கே வந்தார்? அப்பாவுக்கு மீனாட்சியிடம் பக்தி அதிகம். எனவே ஒரு பக்தரை போல வந்த அவரை நானே சுரங்கப்பாதை வழியாக சென்று சந்தித்து பேசினேன். இப்போது மதுரை இருக்கும் நிலையில் அவர் விருப்பத்தை என்னால் நிறைவேற்ற முடியாது. அதே சமயம் இந்த மதுரையில் இனி குட்டி குட்டி குழப்பங்களுக்கெல்லாம் இடமே கிடையாது. நான் தெளிவாகவே முடிவெடுத்து விட்டேன். என் மருமகள் நிச்சயம் ஒரு ஆண் வாரிசைத்தான் தரப்போகிறாள். இதை எல்லாமும் அப்பாவிடமும் கூறிவிட்டேன். அந்த வாரிசுக்குத்தான் இந்த மதுரை அரியணைக்கான முழு உரிமையும் உள்ளது. அந்த வாரிசின் பேராலே ஆட்சி புரிவதுதான் என் நோக்கமும் ஆகும். சட்டம் பேசுகின்றவர்கள் வாயை எல்லாம் எனது பேரன் வந்து அடக்குவான். இந்த செய்தியை நான் டெல்லி பாதுஷாவிற்கும் தெரிவிக்க உள்ளேன். சேதுப்பட்டினத்தில் இருக்கும் கிழவனுக்கும் தெரிவிக்க உள்ளேன். தஞ்சை செஞ்சி நாயக்கர்களுக்கும் தகவல் போயிருக்கும். அதுதான் அவர்களது உளவாளிகள் ஊர் முழுக்க தெரிந்தபடி இருக்கின்றனரே. முத்தம்மா தேவியார் ஆண் வாரிசாக பெற்றுவிட்டால் ஓரளவு நீங்கள் சொல்வது சரி. பெண்ணாக பிறந்து விட்டால் அப்போதும் எனக்கு கவலையே இல்லை நரசப்பையா. சொல்ல போனால் எங்கு வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் ஆண்டு விட்டு போகலாம். மதுரை என்றால் இங்கே பெண்ணரசிகளே ஆள வேண்டும். ஏன் என்றால் இது மீனாட்சி பட்டணம். இது அவள் முதலில் ஆட்சி செய்த பூமி. நான் அவள் வழி தோன்றல். எனது பேரனோ பேத்தியோ தலையெடுக்கும் வரை, அதாவது இன்னும் 20 ஆண்டுகளுக்கு நானே இந்த மதுரைக்கு அரசி. இந்த 20 ஆண்டுகளில் இந்த மதுரையை நான் தென்னாட்டுக்கே முன்னோடி பட்டணமாக ஆக்கி காட்டுவேன். பெட்டை சிறுக்கி என்ற ஆணாதிக்க சக்திகள் எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்ய நினைத்தால் அதை எப்படி சந்திப்பது என்று எனக்கு தெரியும். இந்த பதில் ஆணாதிக்க உணர்வுடைய உங்களுக்கும் சேர்த்துத்தான். மங்கம்மாள் குரலில் கம்பீரம் கொடிகட்டி பறந்தது. வார்த்தைகளில் குழப்பத்திற்கும் இடமில்லாத அளவு தெளிவு. கச்சிதமாக அவளது அந்தரங்க ஒற்றன் ரங்கதுரையும் வணங்கியபடி வந்து நின்றான். என்ன ரங்கதுரை, விசேஷ செய்தி ஏதும் உண்டா? உண்டு ராணி. திருவிதாங்கூர் ரவிவர்மாவின் ஏவலாட்கள் மதுரைக்குள் தங்கள் சதித்திட்டத்திற்கு ஆள் பிடித்தபடி இருக்கிறார்கள். தங்களை வெறுப்பவர்கள் யார் என்று கச்சிதமாக பார்த்து அவர்களை தங்கள் கூட்டத்தில் சேர்த்து வருகிறார்கள். அந்த வகையில் நேற்று உங்களை சந்தித்த நல்லூர் இளைஞன் புலிப்பாண்டியனை அவர்கள் வளைக்க பார்த்திருக்கிறார்கள். ஆனால் அந்த வீர மறவன் மறுத்துவிட்டான். உங்களோடு கருத்து மாறுபாடு உள்ளது, ஆனால் பகையில்லை என்பது போல பேசி அவர்களுக்கு அவன் உடம்படவில்லை. பலே, அப்படியானால் அவனுக்கு நமது காவல் படையிலேயே ஒரு நல்ல பொறுப்பை தரலாமே. என்ன நரசப்பையா? நான் பார்த்துக் கொள்கிறேன் ராணி. மறவர்கள் விசுவாசிகள், நாட்டுக்காக உயிரை துச்சமாக மதிப்பவர்கள், சுயமரியாதை உணர்வும் மிக மிகுதியாக உடையவர்கள். நாம் சரியாக நடத்தினால் அவர்கள் குறித்து கவலைப்பட தேவையில்லை. மங்கம்மாள் நரசப்பையாவுக்கு மறைமுகமாக ஒரு பாடமே நடத்தினாள். அப்போது ரங்கதுரை மேலும் ஒரு கருத்தை முன்வைத்தான். ராணி, இந்த புலிப்பாண்டியை கொண்டே அந்த கூட்டம் முழுவதையும் வளைத்து பிடித்து விடலாம். தாங்கள் உத்தரவிட்டால் இழுத்தான். இது என்ன கேள்வி? நரசப்பையா, முதலில் புலிப்பாண்டி என்கிற புழுவை போட்டு திருவிதாங்கூர் ரவிவர்மன் கூட்டத்திற்கு பாடம் கற்றுக் கொடுங்கள். அந்த கூட்டத்தில் ஒருவன் கூட தப்பிவிடக் கூடாது. உத்தரவு ராணி. நரசப்பையா உளவாளி ரங்கதுரையுடன் தன் அடுத்த கட்ட செயல் திட்டத்திற்கு தயாரானார். அதே வேளையில் மந்திரி அச்சையாவிடம் இருந்து ஒரு புறாய் செய்தி நாராயணசேரிக்கு செல்லத் தொடங்கியது. அதில் ராணி முத்தம்மாள் கவலைக்கிடம். நிறைமாத கர்ப்பிணியான அவருக்கு விசை காய்ச்சல். பிரசவம் பார்க்கவும் பிரசன்னம் பார்க்கவும் ஆயுத்தமுடன் 4 குதிரை சேரட்டில் ஒரு நாளில் வருக என்கிற செய்தி. அன்றிலிருந்து சரியாக 3வது நாள் அழகர் பெருமாள் அழகர் மலைக்கு சென்று தன் யதாஸ்தானத்திலும் எழுந்தருளியுட்டார். மங்கம்மாளின் எழுச்சி மிகுந்த ஆட்சிக்கு 2 வெற்றிகள் ஒரே நாளில் கிடைத்தன. ஒன்று, நல்லூர் புலிப்பாண்டி அந்த திருவிதாங்கூர் இளைஞர்களிடம் திரும்பச் சென்று சேர்ந்து வைகரை கரையில் அவர்கள் தலைவரை சந்தித்தான். அப்படி அவன் சந்தித்த 3வது மணி நேரமே நரசப்பையாவின் ஒரு சிறு படை வைகரை கரையை சுற்றி வளைத்து அத்தனை பேரையும் பிடித்தது. அவர்களின் தலைவனின் கட்டை விரல் வெட்டப்பட்டு உடன் ஒரு எச்சரிக்கை ஓலையும் திருவிதாங்கருக்கு அனுப்பப்பட்டது. அதில் உள்நாட்டு குழப்பங்களுக்கு இடம் கொடுத்தாலோ வரிப்பணி கட்ட மறுத்தாலோ இன்று கட்டை விரல் வந்தது போலவே நாளை உரியவர்களின் தலையே வரும் என்கிற செய்தி இருந்தது. அந்த இளைஞர்களும் திண்டுக்கல் மலைக்கோட்டையில் அடைக்கப்பட்டு சிறையில் அவர்களுக்கு வெள்ளம் காய்ச்சும் பணியும் குதிரைகளுக்கு லாடம் கட்டும் பணியும் அழைக்கப்பட்டது. அவர்களில் பலர் மனம் மாறி மங்கம்மாளின் காவல் படையில் சம்பளமில்லாத ஊழியர்களாகவும் சேர்த்து கொள்ளப்பட்டனர். நாராயணசேரியில் இருந்து வந்த நம்பூதிரி ராணி முத்தம்மாளின் விஷக்காய்ச்சலை கட்டுப்படுத்த
முயன்றார். அதில் வெற்றியும் பெற்றார். முத்தம்மாளும் வழிகண்டு ஒரு ஆண் வாரிசை பெற்று போட்டாள். ஆனால் அவளது தாய்ப்பால் குழந்தைக்கு ஆபத்து என்று கருதப்பட்டதால் அந்த மதுரை அரசனுக்கு முதல் உளமான தாய்ப்பால் விஷமாகியது. மங்கம்மாள் மருமகளின் அருகில் இருந்து பார்த்து கொண்டது மட்டுமல்ல, தனது பேரனுக்கு விஜயரங்கன் என்கிற தங்கள் குலதெய்வ பெயரோடு கணவர் பெயரான சொக்கநாதனையும் இணைத்து விஜயரங்க சொக்கநாதன் என்றும் வைத்தாள். பெயர் சூட்டும் விழாவை அவள் கிட்டத்தட்ட அரியணையில் ஏறி அமரும் ஒரு விழாவாகவே நடத்தி காட்டினாள். சொக்கநாத நாயக்கர் ஆட்சி செய்த அந்த சிம்மாசனத்தில் பேரன் விஜயரங்கனை மடிமேல் வைத்தபடி அமர்ந்து கொண்டவள் அமர்ந்த நிலையிலான அந்த காட்சியை சில ஓவியர்களை கொண்டு வரையவும் செய்தாள். அன்று மீனாட்சி ஆலயத்தில் திருக்கல்யாண உற்சவமும் நடத்தப்பட்டது. அன்னை மீனாட்சிக்கு 54 பவுனில் தாலிக்கொடி செய்து போட்டு அழகு பார்த்தாள். ஊருக்கெல்லாமும் அன்று விருந்து போடப்பட்டது. யாராலும் வாயை திறக்க முடியவில்லை. திரும்பிய பக்கமெல்லாம் அவளது உளவாளிகள். மந்திரி அச்சையா, தளவாய் நரசப்பையா மற்றும் ராயசம், காப்பாளர் என்று அவ்வளவு பேருமே அவளுக்கு கைக்கு அடக்கமாக மாறிப்போனார்கள். வரி வசூலிப்பதில் காட்டிய தீர்க்கம், முடிவெடுப்பதில் காட்டிய குழப்பமில்லாத தன்மை, மீனாட்சி மேல் வைத்த பக்தி என்று அவளிடமும் வலிவும் பொலிவும் மின்னியது. இருந்தும் இறுதி வரை இந்த உடன்கட்டை விஷயத்தில் அவளால் ஒரு நல்ல முடிவை எடுக்க முடியவில்லை. துரதிருஷ்டவசமாக அவளது மருமகள் ராணி முத்தம்மாளே ஒரு நாள் தீக்குளித்து உயிரை விட்டுவிட்டாள். அவளது சாவு குழப்பமானதாகவே வரலாற்றில் பதிவாகியுள்ளது. தனது மகனுடன் அவள் அரியணை ஏற விரும்பினாள். மங்கம்மாள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் அதனால் மனம் வெறுத்து தீக்குளித்தாள் என்று ஒரு சாராரும், கணவன் போன பிறகு உயிருடன் வாழ்வதில் அர்த்தமில்லை, கருத்தரித்திருந்ததால் அவள் தீக்குளிப்பு தள்ளி போனது, பிள்ளை பிறந்து அந்த பிள்ளைக்கு பாட்டி வடிவத்தில் ஒரு பாதுகாப்பும் கிடைத்துவிட்ட பிறகு இனி என்ன கவலை என்று பதியை தேடிக்கொண்டு முத்தம்மாள் தீக்குளித்தாள் என்றும் ஒரு சாராரும் கூறினர். எது உண்மை என்பது காலம் மட்டுமே அறிந்த ரகசியம். மங்கம்மாளின் வாழ்வில் இதுபோல எவரும் அறிய மாட்டாத ரகசியங்கள் பல பல. அவளது சாதனைகளுக்கு சற்றும் சளையாதது அவளது வேதனைகள். அதெல்லாம் நமக்கெதற்கு? அன்னை மீனாட்சிக்கு பிறகு நேரடியாக மண்ணை ஆண்ட ஒரு பெண்ணரசி அவள். அதிலும் நாலாபுரமும் எதிரிகள் இருக்க அவர்களை சமாளித்து மதுரைக்கு அவள் ஆற்றிய தொண்டு காலமெல்லாம் நினைவில் நிற்கும். இன்றும் அந்த அரசியின் பக்திக்கு சான்றாக மீனாட்சி அம்மை ஆலயத்தில் பொற்றாமரைக்குள படித்துறையில் மேற்கு பார்த்த நிலையில் ஊஞ்சல் மண்டபமும், அந்த மண்டப விதானத்தில் அவள் அன்னை மீனாட்சி திருக்கல்யாண வைபவத்தை தரிசித்தபடி நிற்கும் ஓவிய காட்சியும் ஒரு நித்திய சாட்சியாக உள்ளது. வாழ்க அந்த மதுரை அரசிகளின் புகழ்!